குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இப்போ நம்ம பார்க்க போறது இரண்டாம் தந்திரத்தில் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். முதல் தந்திரம் உபதேசம் முதல் கல்லுண்ணாமை வரை 24 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதுபோலவே இரண்டாம் தந்திரம் அகத்தியம் முதல் பெரியாரை துணைக்கோடல் வரை 25 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இரண்டாம் தந்திரம் பிரிவு 1 அகத்தியம். உடம்பில் உள்ள நாதம் அகத்தியம் ஆகும். அந்த நாத இயல்பை உணர்த்துவது இந்த பகுதி. பாடல் 337. சீவர்கள் இருக்க வேண்டிய இடம் நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன் இரு என்றானே. நடுவு நிற்றல் அப்படின்னா சுழுமுனையில் நிற்பது. சரிந்து கெடுகின்ற அப்படின்னா இடை பிங்களையில் பிராணனை செலுத்தி கெடுகின்ற. நடுவுல அங்கி அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள தீ. முன் அப்படின்னா தலையின் முன். இறைவன் அதாவது சிவபெருமான் அகத்தியரை பொதிகை மலையில் போய் தங்கும்படி பணித்த புராண கதையை பற்றி சொல்வதாகவும் எடுத்துக்கலாம். எம் இறைவ இவ்வுலகத்தவர் சுழுமுனை மார்க்கத்தில் பொருந்தி நில்லாது உலக முகமாக கீழ்நிலைப்பட்டு பிராண சக்தியை இழக்கின்றனர் என்று ஆசிரியர் இயம்பினார். இறைவன் மூலாதாரத்தின் நடுவில் உள்ள சொரூபமான நாதமே நீ போய் விரைந்து ஓடுகின்ற ஜீவனின் தலையின் முன்பக்கமாய் பொருந்தி காப்பாயாக என்று கூறி அருளினான். பாடல் 338. நாதம் ஒளிமயமாய் தலையில் பரவுதல். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயம் செய் மேல் பாலவனொடும் அங்கி உதயம் செய் வடபால் தவமுனி எங்கும் வலம் கொள் இலங்கு ஒளிதானே. மூலாதாரத்திலிருந்து எழுந்த நாதமானது சாதகனுக்கு பின் மூலையில் பரவும் சிரசின் இடப்பக்கம் போகும். பின்பு சிரசு முழுவதும் ஒளிமயமாய் பரவும் அப்படின்னு அர்த்தம். அக்னி கலையின் வடிவான நாதத்தை சிரசின் முன்பக்கம் விளங்க செய்யும் சாதகனான அகத்தியன் அதை சிரசின் பின்பக்கம் பிடரி விளங்க செய்பவனாய் அது பரவி தலையின் இடப்பக்கம் விளங்கும் தவ முனிவனாய் தலையில் எங்கும் நிறையும் வளப்பம் மிக்க ஒளியாவான். பிரிவு 2 பதிவழியில் வீரட்டம் 8. பதி அப்படின்னா சிவபெருமான். வீரட்டம் அப்படின்னா வீரத்தால் வென்ற இடம். இறைவன் மரக்கருணை காட்டிய 8 இடங்கள் திருவதிகை, திருக்கடவூர், திருக்கொருக்கை, வழுவூர், திருக்கோவலூர், திருப்பரியலூர், திருக்கண்டியூர், திருவிற்குடி என்பன. இந்த 8 தலங்களில் நடந்த நிகழ்வுகள் பற்றி தான் இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 339. அந்தகாசுரனை அழித்தல். கருத்து உரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்து உயர் சூலம் கை கொண்டு கொன்றானே. அந்தகன் அப்படின்னா அந்தகாசுரன். குருத்து அப்படின்னா கூர்மை. கருத்துரை அந்தகன் அப்படின்னா அந்தகன் புறத்தில் இல்லை அகத்தில் அதாவது உள்ளத்தில் இருந்து அறியாமையை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். இறைவன் அறியாமையான அந்தகாசுரனை ஞானம் என்ற சூலம் கொண்டு அழித்தான் அப்படின்னு அர்த்தம். யமனை போன்ற கொடிய எண்ணம் உடைய அந்தகன் என்று பெயர் கொண்ட அசுரன் இறைவனிடம் பெற்ற வரத்தால் உலகத்தின் உயிர்களை எல்லாம் வருத்தி வந்தான். நல்ல பண்பு என்று கூறப்படும் வானவர் அக்கொடுமை தாங்காமல் இறைவனிடம் போய் குறை கூறினார்கள். சிவபெருமானும் வெம்மையும் கூர்மையும் உடைய ஞானமான சூலம் கை கொண்டு கொல்லும் தொழிலை செய்து அருளினான். இது நிகழ்ந்த இடம் திருக்கோவலூர். பாடல் 340. இறைவனின் அருள் செயல். கொலையின் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்து சந்தி செய்தானே. கொலை அப்படின்னா விந்து நீக்குதல். பிரசாபதியை அப்படின்னா நான்முகனை. தலையை தடிந்திட்டு அப்படின்னா விந்து நீக்கம் செய்வதை தடுத்து. இவன் அப்படின்னா நான்முகன். தலையை அறிந்திட்டு அப்படின்னா அவனது குறும்பை நீக்கி இறைவன் நான்முகன் செய்யும் விந்து நீக்கலை தடுத்து சீவர்களை விந்து வெற்றி பெற செய்தான். இறைவன் பக்குவம் வாய்ந்தவரை நான்முகனின் ஆட்சியினின்று விடுவித்து விந்து வெற்றி பெற
பெற செய்தான். நான் முகனின் தலையை கொய்த தத்துவம் இதுவே ஆகும். சுவாதிட்டானமாகிய சக்கரத்திலிருந்து விந்து நாசம் செய்து கொண்டிருந்த நான்முகனை விந்து நீக்கம் செய்வதை தடுத்து இறைவன் அக்னி காரியத்தினால் விந்து வெற்றி பெற செய்து உலகம் நிலை பெறும்படி செய்ய நான்முகனின் படைப்பும் வேண்டும் என எண்ணி அவனது குறும்பை நீக்கி உலக இன்பத்துக்கு பொருந்துமாறு அருள் செய்தான். இந்த செயல் நிகழ்ந்த இடம் திருப்பரியலூர். பாடல் 341. பக்குவப்பட்டவர்களுக்கு உலக இன்பத்தில் ஏற்படும் கவர்ச்சியை நீக்கினான். எங்கும் பறந்தும் இரு நிலம் தாங்கியும் தங்கும் படித்து அவன்தாள் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. உதிரம் கொள்ளுதல் அப்படின்னா போகத்தில் உண்டாகும் கவர்ச்சியை தடுத்தல். பொங்கும் சினம் அப்படின்னா போகம். காம இன்பம் அனுபவிக்க கருவாயில் எழுச்சியும் இரத்த ஓட்டமும் மிகுதியாக வேண்டும். ஞானியானவன் சிரசிலேயே இடைவிடாமல் சிந்திப்பதால் ஆண் குறியில் இரத்தம் மிகுதியாகாமல் தடுத்ததை அச்சுதனை உதிரம் கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எங்கும் பரவியிருக்கும் பெரிய உலகத்துக்கு ஆதாரமாய் இருந்தும் எல்லாம் சென்று ஒடுங்குவதற்கு இடமான இறைவனின் திருவடியை உணர்ந்த பக்குவம் உடையவர் போகம் செய்யும் காலத்து பிரம்மனின் குறும்பு ஓட மணிப்பூரகத்திலிருந்து கவர்ச்சியை தந்து கொண்டிருக்கும் திருமாலின் கவர்ச்சியை நீக்கி அருளினான். இந்த செயல் நிகழ்ந்த இடம் திருக்கண்டியூர். பாடல் 342. இறைவன் அருள் புரிவான் எங்கும் கலந்து மென் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிப்பால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. சலந்தரன் அப்படின்னா நீரை முகமாக உடையவன். போர் செய்தல் அப்படின்னா அபானன் கீழ் நோக்குவதை தடுத்து மேல் நோக்கி பிராணனுடன் கலக்கும்படி அருளுதல். எனது உயிரில் விளங்கும் உடலுக்கு நாயகனும் நாத தத்துவத்திற்கு உரிய சதாசிவனுமாகிய இறைவனிடம் நீரை முகமாக கொண்ட அபானனான சலந்தராசுரன் கீழ் நோக்குதலான போரை செய்ய அங்கனம் கீழ் நோக்கும் போரினை செய்ய அவ்வாறு கீழ் நோக்காது யோக சாதனையால் மேல் சென்று கலந்து சகஸ்ர தலம் வட்டமாய் விரியும்படி சீவர்களுக்கு இறைவன் அருள் செய்தான். இந்த செயல் நிகழ்ந்த தலம் திருவிற்குடி. பாடல் 343. முப்புறம் அழித்ததை அறிய வல்லவர் யார்? அப்பனி செஞ்சடையாதி புராதனன் முப்புறன் செற்றன என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறமெய்தமை யாரறிவாரே. 3 புறங்களை அழித்தல் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்ற 3ஐயும் அழித்தல் அப்படின்னு அர்த்தம். கங்கை நீரை அணிந்துள்ள சிவந்த சடையை உடைய சிவபெருமான் 3 கோட்டைகளை அழித்தான் என சொல்வார்கள். 3 கோட்டைகளை அழித்தல் என்பது ஆணவம் கண்மம் மாயை ஆன 3 மலங்களை அழித்தலாகும். அவர் அவ்வாறு அழித்ததை அறிய வல்லவர்கள் யார்? இந்த பாடல் மூலமா திரிபுரம் அழித்தது சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த செயல் நிகழ்ந்த இடம் திருவதிகை. பாடல் 344. சிவ ஒளியின் முன் மற்ற ஒளிகள் விளங்கா முத்தி கொழுவி முழங்கு எரி வேள்வியுள் அத்தி உரி அரண் ஆவது அருகிலர் சத்தி கருதியது ஆம்பல தேவரும் அத்தீயினுள் எழுந்தன்று கொலையே. முத்தி அப்படின்னா காருக பத்தியம் ஆகவனியம் தட்சிணாக்கினியம் என்பன. எழுந்தன்று அப்படின்னா எழுந்தது. கொலை அப்படின்னா கண்டமாகிய தேவர் அகண்டமான சிவன் வெளிப்பட்ட போது அழிதல். அக்னியை வெளியில் வளர்த்து வேள்வி செய்வது போல அகத்தே உள்ள அக்னியை தலையின் மீது வளர்த்து செய்வது அக்னி காரியம் என்பது. 3 வகையான தீயினை எழுப்பி நாதத்தை வெளிப்படுத்தும் அக்னி செயலுள் யானை போன்ற கரிய இருளை கிழித்து வெளிப்படும் ஒளி இறைவனாக ஆதலை யாரும் அறியவில்லை. குறிகுணம் கூடிய பல தேவர்களும் அந்த தீயின் கண் வெளிப்பட்ட போது மறைந்தனர். இந்த செயல் நிகழ்ந்த இடம் திருவழுவூர். பாடல் 345. மூலாதாரத்தின் கனலை சுழுமுனை உச்சியில் தியானிப்பவர்களுக்கு இறப்பு இல்லை. மூலாதாரத்து மூலும் ஒருவனை மேலே துவாரத்தின் மேல் உறநோக்கி முற்க
முக்கால் உற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞாலக் கடவுர் நலமாய் இருந்ததே. அங்கி யோகம் அப்படின்னா மூலக்கனலை சுழுமுனை வழியே மேலே எழுப்புவது, அழியாதிருத்தல் அப்படின்னா நலமாக இருப்பது, முற்கால் அப்படின்னா சுழுமுனை மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை நாடி வழியாக கிளம்பி மேல் எழும் மூர்த்தியை பிரம்மரந்திரமாகிய மேல் துளையின் ஊர்த்துவ திருஷ்டியால் நோக்கி சுழுமுனையில் பொருந்தி யமனை சினந்து தீ வழிபாட்டு செயல் செய்தால் உடலாகிய உலகை கடந்து சகஸ்ர தலமாகிய ஊரிலே காலத்தும் அழியாமல் இருக்கலாம். இந்த பாடலில் யமனை அழித்த வீர செயல் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வீர செயல் நிகழ்ந்த இடம் திருக்கடவூர். பாடல் 346. திருக்கொருக்கையில் நிகழ்ந்த வீரச் செயல். இருந்த மனத்தை இசைய இருத்தி பொருந்தி லிங்க வழி அது போக்கி திருந்திய காமன் செயல் அது அழித்து அங்கன் அருந்தவ யோகம் கொருக்கை அமர்ந்ததே. இசைய அப்படின்னா பொருந்த, அருந்தவ யோகம் அப்படின்னா பெண்ணுடன் பொருந்தி விந்து செயம் செய்தல், கொரு அப்படின்னா கன்று பால் குடிக்காதபடி கட்டும் வாய் கட்டு, கை அப்படின்னா சுழுமுனை, மனம் சகஸ்ர தலத்தில் பதிந்து பெண்ணுடன் புணர்ச்சியில் ஈடுபட்டால் விந்து நீக்கம் நடைபெறாது. அதனால் சிவ திருஷ்டி என்னும் ஞான கண்ணானது கிடைக்க பெறும். நலமாக இருந்த மனதை சிவனுடன் சேர்த்து வைத்து லிங்க வழி செல்லாது தடுத்து தீது செய்யாதபடி விந்து நீக்கமான காமனது செயலை கெடுத்து அங்கு வாழ்க்கை துணைவியுடன் பொருந்தி இருப்பதே கொருக்கை இருப்பது ஆகும். அதாவது மன்மதனை எரித்த செயல் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வீர செயல் நிகழ்ந்த இடம் திருக்கொருக்கை. பிரிவு 3. லிங்க புராணம். தோற்ற ஒடுக்கங்களுக்கு காரணமான அருள் குறி அப்படின்னு அர்த்தம். புராணம் அப்படின்னா லிங்கத்தின் பழமை. பாடல் 347. சக்தி அர்ச்சனை செய்தால் அடிசேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர் மலைமகனார் மகள் ஆகி திடம் ஆர் தவம் செய்து தேவர் அறிய படியார அர்ச்சித்து பக்தி செய்தாலே. திடமார் தவம் அப்படின்னா பிரகிருதி மயமாகாமல் சிவமயமாய் செய்யும் தவம். மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தி சிரசில் விளங்குகின்ற சிற்சக்தியுடன் சேர்வதே தவம் ஆகும். மலைமகனார் மகள் அப்படின்னா சிரசின் இடபாகத்தில் விளங்கும் சிற்சக்தி, அதாவது சிவனை சக்தி வழிபட்டால் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானின் திருவடியை போய் அடைவேன் என்று சக்தியானவள் அவனையே பார்த்து உடலின் உச்சியான தலையில் விளங்கும் சிற்சக்தியாகி சிவனை அடைய உறுதியான தவத்தை செய்து ஒளிமண்டல வாசிகள் காண முறையாக அர்ச்சனை செய்து வழிபட்டாள். பாடல் 348. சிவன் அன்புடையவரை ஆட்கொள்வான். திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரியன் என்று எண்ணி அயர்வுற வேண்டா. பரிவுடையாளர்க்கு பொய்யலன் ஈசன் பரிவுடு நின்று பரிசறிவானே. பரிவுடையாளர் அப்படின்னா 3 புறங்களை அழித்த போது பக்தி செய்து பிழைத்த மூவர். திரிகின்ற அப்படின்னா உளவியபடி இருந்த, செற்றம் அப்படின்னா அழித்த, அயர்வு அப்படின்னா தளர்ச்சி. உளவியபடி உள்ள மும்மல கோட்டையை அழித்த இறைவனை அடைவதற்கு அருமையானவன் என்று எண்ணி சோர்வு அடைய வேண்டியது இல்லை. அந்த இறைவன் அன்பு உடையவர்களுக்கு பொய்யன் அல்லன். அவன் அன்பர்களிடம் அருளுடன் பொருந்தி கருணை காட்டுவான். பாடல் 349. மூவர்க்கும் அருள்பவன் சிவன். ஆழி வளம் கொண்டு அயன்மாள் இருவரும் ஊழி வளம் செய்ய ஒன் சுடர் ஆதியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழி பிரம்மர்க்கும் வாழ் கொடுத்தானே. ஆழி அப்படின்னா சக்கரம், வளங்கொண்ட அப்படின்னா இடமாய் கொண்ட, ஊழி அப்படின்னா முறையாய், வளம் செய்ய அப்படின்னா சுற்றி வர, ஒன் சுடர் ஆதி அப்படின்னா ருத்ரன், ஆழி கொடுத்தனன் அப்படின்னா சக்கரத்தை தந்தான், அதாவது சகஸ்ரதல சக்கரத்தில் இருக்க அருள் செய்தான் அப்படின்னு அர்த்தம். சுவாதிட்டான மணிப்பூரக சக்கரங்களில் இடம் கொண்ட நான் முகனும் திருமாலும் ஆகிய இருவரும் முறைப்படி மூலாதாரத்தை சுற்றி வர அங்கு ஒளிவடிவாய் விளங்கும் ருத்ரனும் அம்முறையே திருமாலுக்கு சகஸ்ரதல சக்கரத்தில் விளங்க அருள் செய்தான். சுவாதிட்டானத்தில் இருந்து உற்பத்தியை பெருக்காது மேலே நான்முகனுக்கு
உலகுக்கும் ஒளியை தந்தான். பாடல் 350. சீவனின் குணங்கள் கீழ்ப்படின் சிவன் வெளிப்படுவான். தாங்கி 20 தோளும் தடவரை ஓங்க எடுத்தவன் ஒப்புயில் பெருவழி ஆங்கு நெறித்து அமரா என்று அழைத்த பின் நீங்கா அருள் செய்தான் நின்மலன் தானே. தாங்கி அப்படின்னா பொருந்த பெற்று, தடவரை அப்படின்னா பெரிய கைலை மலை, பெருவழி அப்படின்னா பெரிய ஆற்றல், நின்மலன் அப்படின்னா குற்றமற்றவன். ராவணன் கைலை மலையை எடுத்ததை இந்த பாடல்ல சொல்லியிருக்காருங்க. அவனுக்கு காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், தர்ப்பம், அசூயை, ரீஷை என்னும் 10 தலைகள், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் 10, அவற்றால் கொல்லப்படும் புலன்கள் 10 ஆகிய 20 தோள்கள், ஐம்பொறிகளும் ஐம்புலன்களுமாய் 20 தோள்களும் தாங்கி அகன்ற மலையை தன் முயற்சியால் எடுத்த ராவணனது நிகரில்லாத ஆற்றலை அழித்து தன் சிறுமை உணர்ந்து இறைவ காப்பாற்று என்று வேண்டிய பின்பு நீங்காத பக்தியை நிலைபெறுமாறு செய்தான் சிவபெருமான். பாடல் 351. உடல் நினைவு கெடும் வழி ஒருவது அரிதண்டி ஒன்மணல் கூட்டி அறுவகை ஆண் 5 ஆட்ட தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே. சுழுமுனை வழியாய் உணர்வு மேல் ஏறி செல்லும் போது சூரியகலை சந்திரகலை தொழில் படாது. தண்டி அப்படின்னா தண்டீசன், அதாவது தண்டிப்பவன். மாயை தண்டியின் தந்தை சண்டீசன் நாயனார் வரலாறு பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்குங்க. சண்டீசுரர் மணலால் லிங்கத்தை செய்து பசுக்களின் பாலை அந்த லிங்கத்துக்கு வார்த்து சிவ வழிபாட்டை செய்தவர். அவருடைய தந்தை எச்சதத்தன் என்பவர். சீவனான சண்டீசன் தனக்கு நேர்வதை காரண காரியத்துடன் அறிய வல்லவன். அவன் வெள்ளிய ஒளியான மணலை சேர்த்து பிறவி நீங்கும் வகையில் ஞானேந்திரியமான 5 பசுக்கள் பிற புலன்களில் மேயாமல் தடுக்க மாயையால் உண்டான உடலான தந்தை பொறுத்து கொள்ள இயலாது சினம் கொண்டு ஒடுக்க அச்சண்டீசன் சினந்து அக்னி கலையாம் வாளினால் இடைப்பிங்களை என்னும் 2 கால்களையும் தொழில் படாமல் செய்து சிவ தொண்டன் ஆயினான். பாடல் 352. மனம் ஒருமைப்பட்ட தேவர்களுக்கு சிவபெருமான் அருளல். ஓடி வந்து எல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்து தாம் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடியில் புகழோன் எழுக என்றானே. ஒருங்கிய அப்படின்னா உள்ளம் ஒருமைப்பட்ட, நம அப்படின்னா போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். வாட்டம் அப்படின்னா இந்திரிய வாயிலாய் சென்ற வருத்தம். புறத்தில் நாட்டம் உள்ள வரையில் துன்பமே மிகும். இங்கு பார்க்கடலில் எழுந்த நஞ்சு தேவர்களை துரத்தியதை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் ஓடி வந்து மிக்க முகவாட்டத்துடன் அடைக்கலம் ஆகி இறைவனே போற்றி என்று வணங்கினார்கள். அப்போது ஒப்பில்லாத புகழை உடைய சிவபெருமான் எழுந்து மேலே வாருங்கள் என்று அருள் செய்தார். தக்கன் வேள்வி என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். தக்கன் வேள்வி அப்படின்னா ஆண் பெண் கூட்டுறவு, அதுக்கு தாங்க தக்கன் வேள்வி அப்படின்னு பேரு. சிவபெருமானை எண்ணி வேள்வியை செய்யவில்லை, ஆதலால் விந்து செயம் என்ற பயனை பெறாமல் வேள்வி அழிந்தது. இந்த கருத்தை மையமா வச்சுதாங்க இந்த பாடல்கள் 9. பாடல் 353. சிவன் அருள் இல்லையேல் விந்து செயம் பெற முடியாது. தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை வெண்தழல் ஊடே புறப்பட விண்ணவர் முந்திய பூசை முடியார் முறை கெட்டு சிந்தினர் அண்ணல் சினம் செய்த போதே. ஆண் பெண் கூட்டுறவு பூசை எனப்பட்டது. விந்து வெற்றி பெறாமை முடியாமை எனப்பட்டது. தந்தை பிரான் அப்படின்னா தக்கனின் தந்தையான நான்முகனுக்கு முதல்வனான சிவபெருமான். இந்த பாடல்ல தக்கன் வேள்வியின் தத்துவம் பத்தி சொல்லப்பட்டிருக்குங்க. தக்கன் ஆண் பெண் கூட்டுறவான வேள்வியை செய்தான். அது சிவபெருமானே நினையாமல் செய்யப்பட்டது. அதனால் சிவபெருமான் சினம் கொண்டார். அப்போது காமாக்னியால் தகிக்கப்பட்டு விந்து நீக்கம் உண்டாகியது. அதனால் எண்ணிய வண்ணம் விந்து செயம் என்ற பூசையின் பயனை
பெறவில்லை. சிவபெருமான் சினந்ததும் தேவகாரிய சிதைவு உண்டாகி அவர்கள் வெளியேறினார்கள். பாடல் 354. திருமாலுக்கு சிவன் அருளல். சந்தி செய்யக் கண்டு எழுகின்ற அரிதானும் எந்தே இவன் அல்ல யாமே உலகினில் பந்தம் செய் பாசத்து வீழ்ந்து தவம் செய்ய அந்தம் இலானும் அருள் புரிந்தானே. சந்தி அப்படின்னா சேர்க்கை, எந்தை இவனல்ல யாமே அப்படின்னா உலகை படைப்பவன் சிவன் அல்லன், யாமே அப்படின்னு அர்த்தம். ஆண் பெண் கூட்டுறவை செய்ய தருக்கி எழும் திருமாலும் உலகத்தில் படைப்பவன் சிவன் அல்லன், நாமேதான் என்றான். அதனால் கட்டினை உண்டாக்கும் பாச கடலில் சூழ்ந்து வருந்திய பின் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவில்லாத சிவபெருமானும் விட்டுணு தத்துவம் மேலே விளங்கும்படி அருளினான். விட்டுணு தத்துவம் அப்படிங்கிறது ஆண் பெண் சேர்க்கை பத்தினது தாங்க. பாடல் 355. சிவபெருமான் நான்முகனுக்கு அருளுதல். அப்பரிசே அயனார் பதி வேள்வியுள் அப்பரிசு அங்கி அதிசயம் ஆகிலும் அப்பரிசேயது நீர்மையை உட்கலந்து அப்பரிசே சிவன் ஆளிக்கின்றானே. காம காரியம் அப்படிங்கிறது பதிவேள்வி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்பரிசே அப்படின்னா அவ்விதமாக அப்படின்னு அர்த்தம். முன்பு முறையே நான்முகனும் தக்க வேள்விக்கு தானே தலைவன் என்று தருக்கு கொண்டான். அதனால் காமாக்னி மூண்டெழுந்த போதிலும் அவ்வகையே அதன் தன்மையில் பொருந்தி சிவபெருமான் முறையாய் ஆரவாரத்துடன் விளங்கினான். பாடல் 356. நீக்கம் அற நிறைந்திருக்கும் சிவன். அப்பரிசே அயன்மால் முதல் தேவர்கள் அப்பரிசே அவர் ஆகிய காரணம் அப்பரிசு அங்கியுள்ள நாளும் உள்ளிட்டு அப்பரிசு ஆகி அலர்ந்திருந்தானே. அங்கி அப்படின்னா வேள்வித்தி, அலர்ந்திருந்தான் அப்படின்னா விளங்கி இருந்தான். அப்படியே நான்முகன் திருமால் முதலிய தேவர்கள் அத்தன்மையை பெற்றதற்கு காரணம் சிவபெருமானே ஆவான். அப்படி அக்கினி கலைவுள்ளே விளங்கும் வரை அந்த அக்கினி கலையில் சிவன் நீக்கம் இல்லாது நிறைந்து விளங்கி இருந்தான். பாடல் 357. சிவன் விரைந்து வந்து அருளுதல். அலர்ந்திருந்தான் என்று அமரர் துதிப்ப குலம் தரும் கீழ் அங்கி கோல் உற நோக்கிச் சிவந்த பரம் இது சென்று கதுவ உவந்த பெருவழி ஓடி வந்தானே. மூலாதாரத்தி உச்சியை சென்று பற்ற சிவபெருமான் தேவர்களுக்கு வெளிப்பட்டு அருளினான். கோல் அப்படின்னா வலிமை, பெருவழி அப்படின்னா சகஸ்ரதலம், உவந்த அப்படின்னா மகிழ்ச்சிக்கு உரிய, அங்கி அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள தீ. தேவர்கள் எல்லாம் வான பூத நாயகனாக உள்ள சிவபெருமானே எவ்விடத்தும் நீக்கம் இல்லாமல் நிறைந்துள்ளான் என்று உணர்ந்து வேண்ட 6 ஆதாரங்களில் கீழாக உள்ள மூலாதாரத்தில் உள்ள அக்கினி கலை சுழுமுனை வழியாய் மேல் எழ சிவந்த ஒளியானது சகஸ்ரதலத்தில் போய் பற்ற இதுவே வழிபடும் மகிழ்ச்சிக்கு உரிய பெரு வழி என எண்ணி சிவபெருமான் விரைந்து வந்து அருள் செய்தான். 358. திருமால் முதலியவர் உறுப்புகளை இழந்து பின்பு நல்லவர் ஆயினர். அரி பிரம்மன் தக்கன் அருக்கனுடனே வருமதி வாளை வன்னினல் இந்திரன் சிரம் முகம் நாசி சிறந்த கை தோள் தான் அரண் அருளின்றி அழிந்த நல்லோரே. அருக்கன் அப்படின்னா சூரியன், நாசி அப்படின்னா மூக்கு, அழிந்த நல்லோரே அப்படின்னா அழிந்து பின்பு நல்லவர் ஆனார்கள் அப்படின்னு அர்த்தம். திருமால் நான்முகன் தக்கன் சூரியன் ஆகியவர்களுடன் வரும் சந்திரன் நாமகள் அக்னி இந்திரன் என்பவர் தலை முகம் மூக்கு கை தோள் என்பனவற்றை சிவன் அருள் பொருந்தாமையால் இழந்து பின்பு நல்லவர் ஆனார்கள். பாடல் 359. மனத்தை ஒருமைப்படுத்தும் மந்திரம் கொடிதன்று சிவிமந்திரம் சொல்லும் செய்தவ தேவர் அவிமந்திரத்தின் அடுக்களை கோலி சிவிமந்திரம் செய்து தாம்முற நோக்கும் குவிமந்திரங்கொள் கொடியதுவாமே. செய்தவ தேவர் அப்படின்னா சிவன் அருள் பெற்ற தேவர்கள், சிவிமந்திரம் அப்படின்னா உச்சரிக்கக்கூடிய மந்திரம், அவிமந்திரம் அப்படின்னா செபிக்க தகாத மந்திரம், அது அசப
அசபை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரணவ தியானத்தினால் அசபையை மேலேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கனம் மேலேற்றும் போது உண்டாகும் நாதமே சிவிமந்திரம் ஆகும். ஆமே அப்படின்னா ஆகுமோ, அதாவது ஆகாது அப்படின்னு அர்த்தம். குவிமந்திரம் அப்படின்னா மனதை குவிய செய்யும் மந்திரம் அப்படின்னு அர்த்தம். உச்சரிக்கத்தக்க மந்திரத்தை சொல்லி சிவனது அருள் பெற்ற தேவர் வாயிட்டு கூற இயலாத பிரணவத்தால் மூலாதாரத்தில் உள்ள அக்னியை தூண்டி நாதம் ஏற்பட செய்து பொருந்த நோக்கும் மனதை ஒருமைப்படுத்தும் பெரிய மந்திரம் கொடியது ஆகுமோ, ஆகாது. பாடல் 360. சிவன் மலநீக்கம் செய்தனன் நல்லார் நவகுண்டம் 9 இன்புற பல்லார் அமரர் பரிந்தருள் செய்க என வில்லார் புறத்தை விலங்கு எரி கோத்தவன் பொல்லா அசுரர்கள் பொன்றும் படிக்கே. சிவபெருமான் 9 வாயுள்களும் இன்பம் அடையும்படி மலங்களை போக்கி அருளினான். நவகுண்டம் அப்படின்னா கண் முதலிய உடலில் உள்ள 9 துளைகள். பல தேவர்கள் நல்ல உடலின் கண் உள்ள 9 துவாரங்களான குண்டங்களும் சிறப்புற்று இன்பம் அடைய எங்களுக்கு அருளுதல் வேண்டும் என்று வேண்டிட கொடிய அசுரர் அழிந்து போகும்படி பிரணவம் என்ற வில்லால் ஆணவம் முதலிய மும்மலங்களை எரித்து சிவபெருமான் அருளினார். பாடல் 361. அன்புடன் வேள்வியை செய்ய வேண்டும். தெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே. அழிந்தாங்கு அடைவது எம் ஆதி பிரானை விழிந்தான் அது தக்கன் வேள்வியை வீய சுழிந்தாங்கு அருள் செய்தா தூமொழியானே. வீய அப்படின்னா அழிய, விழிந்தான் அப்படின்னா அழிந்தான், தெளிந்தார் அப்படின்னா நூல்களில் வல்லவர், அழிந்து அப்படின்னா அன்பு செலுத்தி, சுழிதல் அப்படின்னா சினத்தல். முதலில் சினந்து பின்பு அருள் செய்த நாத வடிவினனான சிவபெருமானே தன்னை நினையாது அலட்சியப்படுத்தி செய்த காம வேள்வியை அழித்திட செய்தான். ஆனால் இன்ப வடிவினனான அவனை அன்பு செய்து அடைய வேண்டும். எனவே நூல் வல்லார் கூறும் மயக்க நெறி பற்றி கலங்காதே. குரு பிரிவு 5. பிரளயம் அதாவது அழிவு. இறைவன் அழித்து பின்பு அருள்வான் அப்படின்னு அர்த்தம். பாடல் 362. சிவன் சோதியாய் விளங்கி அருளுதல். கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளத்து இருவரும் கோ என்று இகழ இறைவன் ஒருவனும் நீர் உற ஓங்கொலி ஆகி அருவரையாய் நின்று அருள் புரிந்தானே. படைப்பவன் நான்முகன், காப்பவன் திருமால், இருவரும் ஒன்றுபடவில்லை என்றால் அழிவு ஏற்படும். நீருற ஓங்கொலியாதல் அப்படின்னா மணிப்பூர் உலகத்தில் உள்ள அறிவுமயமான சூரியன் மேல் எழுந்து சிவசூரியனாக ஆதல் அப்படின்னு அர்த்தம். கருவிடும் எல்லையை மூடி எழும் மணிப்பூரகத்தில் உள்ள நீர் மண்டலத்தில் நான்முகன் திருமால் ஆகிய இருவரும் தம்முள் மாறுபட்டு நிற்க மணிப்பூரகத்தில் உள்ள அறிவுமயமான சூரியன் மேலே எழுந்து சிவசூரியனாகி அரிய உச்சிமேல் நின்று அருள் செய்தான். பாடல் 363. அஞ்சேல் என அருள் செய்தான். அலைக்கடல் ஓடு அறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலைமேற்கொண்டு உலகார் அழற்கண்டு உள் வீழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானே. ஓடறுத்து அப்படின்னா பிளந்து கொண்டு, அழல் அப்படின்னா காமம் என்ற தீ, அஞ்சல் அப்படின்னா அபயம், அலைவாயில் அப்படின்னா குறிவாயில். சிவபெருமான் கடல் பகுதியான மணிப்பூரகத்தினின்றும் பிளந்து கொண்டு எழுந்து அண்டத்தினது எல்லையை அடைந்து சகல தலைவர்களுக்கும் தானே தலைவனாகி உலகத்தவர் காம தீயில் விழாது தான் சென்று துன்பமயமான அலைமோதும் உலகத்தில் அழுந்தாமல் காத்த அஞ்சேல் என அருள் செய்தான். பாடல் 364. பரவெளியில் விளங்கும் சிவனை காணும் தன்மை இல்லாதவர் தன்கடல் விட்டது அமரரும் தேவரும் என்கடல் சூழ் எம்பிரான் என்று இறைஞ்சுவர். விண்கடல் செய்தவர் மேல் எழுந்து அப்புறம் கண்கடல் செய்யும்
கருத்து அறியாரே. தன்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல், அதாவது மணிப்பூரகம். எண்கடல் அப்படின்னா தலையை சுற்றியுள்ள 8 பகுதி. கண்கடல் செய்தல் அப்படின்னா கண்ணையே பரவெளியாய் செய்தல் அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த மணிப்பூரகமான கடலை கடந்த அறிவுமயமான சூரியனை அமரத்தன்மை பெற்றவரும் ஒளிமண்டல தலைவரும் தலையின் மேல் 8 திக்கும் கடல் போல் பரவி விளங்கும் சிவன் என்று வணங்குவார்கள். வானத்தை கடலை போன்று செய்த அப்பெருமான் தலையின் மீதும் போய் அகக்கண்ணுக்கு பரவெளியாய் காட்சி அளிப்பதை அவர் அறிய மாட்டார்கள். பாடல் 365. காம தீயை முறை தெரிந்து பயன்படுத்துவோர் பெரும் பயன். சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்து உளாரே. திகைத்த தென்னீரில் கடல் ஒளி ஓசை மிகை கொல அங்கி மிகாமையை வைத்தானே. சமைக்க அப்படின்னா படைக்க, ஏத்தி அப்படின்னா ஏத்தியதால் மட்டும், சயம்பு அப்படின்னா சுயம்பு, அதாவது தானே தோன்றியவன், தனக்கென ஒரு படைப்பு அற்றவன் அப்படின்னு சொல்லலாம். அங்கி அப்படின்னா காமத்தீ, காமத்தீயை மிகாமல் வைத்தல் அப்படின்னா காமத்தீயால் விந்து நீக்கம் நிகழாதபடி செய்தல் அப்படின்னு அர்த்தம். அனைத்து தத்துவங்களையும் படைப்பவனை தனக்கு ஒரு படைப்பு இல்லாதவன் என்று துதித்து தம்மிடம் பரவும் முறையில் அமைத்து கொள்பவர் இவ்வுலகத்தவரே ஆவார்கள். பொங்கிய நீரில் கடல் ஒளி போன்ற நாதம் மேலிட்டு எங்கும் பரவ காமத்தீயை மிகாதபடி சிவபெருமான் அமைத்து அருளினான். பாடல் 366. நான்முகனின் சேட்டையை அழித்தல். பண் பழிசை வழிபாடு சென்று அப்புறம் கண் பழியாத கமலத்து இருக்கின்ற நன் பழியாளனை நாடி சென்று அச்சிரம் வீண் பழியாத விருத்தி கொண்டானே. பழிசை அப்படின்னா பழிக்கும், நண்பு அழியான் அப்படின்னா சிவனுடன் கொள்ளும் நட்பை அழிப்பவன் அவனே நான்முகன். இதில் நான்முகனின் தலையை கொய்தமை சொல்லப்பட்டிருக்குங்க. சிவன் நான்முகனின் சேட்டையை கெடுத்து அவனை பக்குவப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். பண்பை அழிக்கின்ற காம செயல் என்ற வழிபாட்டை செய்து கொண்டு சுவாதிட்டான சக்கரத்தில் உள்ள நட்பை அளிக்கும் நான்முகனை தேடிச் சேர்ந்து அவனது தலையான வானத்தை பழிக்காதபடி நான்முகனின் சேட்டையை ஏற்றருளினான். அதாவது நான்முகனின் சேட்டையை கெடுத்து பக்குவம் அடையுமாறு செய்தான். சக்கர பேரு. சக்கரம் அப்படின்னா ஆணை, பேரு அப்படின்னா செல்வம். ஆணையால் பெற்ற செல்வம், அதாவது திருமால் சிவபெருமானிடம் சக்கரம் பெற்றமை இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 367. இன்பங்களை படைத்து காப்பவன். மால் போதகன் என்னும் வன்மைக்கு இங்கு ஆங்காரம் கால்போதம் கையினோடு அந்தர சக்கரம் மேல்போக வெள்ளிமலை அமராபதி பார்போகம் 7 படைத்து உடையானே. மணிப்பூரகத்தில் விளங்கும் திருமாலே சிரசின் மீது வந்தபோது சதாசிவன் ஆவான் அப்படின்னு அர்த்தம். மால் போதகன் அப்படின்னா மயக்கத்தை தரும் திருமால். ஆங்காரம் அப்படின்னா உலக அனுபவம். மயக்கத்தை அளிப்பவன் என்ற உணர்வாகிய விஷ்ணு தத்துவத்துக்கு இங்கு உலக அனுபவம் நீங்கிட அழகான சுழுமுனை வழியாய் மணிப்பூரகத்தில் உள்ள உணர்வு தலமான வட்டத்தை அடைய வெண்மையான ஒளியில் விளங்கும் தேவரின் தேவனாக பூமி முதலிய 7 உலகங்களையும் இவற்றின் இன்பங்களையும் படைத்து அவற்றை அளிப்பவனாக இருக்கிறான். பாடல் 368. சிவன் தன் ஆற்றலில் ஒரு பகுதியை அளித்தார். சக்கரம் பெருநல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கு அரண் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க நல் சக்தியை தான் கூறு செய்ததே. சிவன் அருளால் சகஸ்ர தலம் நிமிர்ந்து ஒளி பெறும் அப்படின்னு அர்த்தம். சக்தி அப்படின்னா ஆற்றல், கூறு செய்தல் அப்படின்னா பிரித்து கொடுத்தல், அர்ச்சிக்க அப்படின்னா வழிபட. மேற்கூறியபடி சக்கரத்தை பெற்ற திருமாலான
தாமோதரனும் தான் பெற்ற சக்கரத்தை தாங்க முடியாமல் மிக்க விருப்பத்துடன் சிவபெருமானை வழிபாடு செய்தனன். அதனால் சிவபெருமான் தன் ஆற்றலில் ஒரு பகுதியை திருமாலுக்கு அளித்தனன். பாடல் 369. திருமாலுக்கும் சக்திக்கும் சிவபெருமான் தன் ஆற்றலை அளித்தல். கூறு அது ஆக குறித்து நல் சக்கரம் கூறு அது செய்து கொடுத்தனன் மாலுக்கு கூறு அது செய்து கொடுத்தனன் சக்திக்கு கூறு அது செய்து தரித்தனன் கோலமே. சக்கரம் அப்படின்னா ஆணை, திருமாலுக்கு கூறு செய்தல் அப்படின்னா சிவபெருமான் தன் பரந்த வியாபகத்தில் திருமாலுக்கு ஆளுகையை எல்லைப்படுத்தி தருதல் அப்படின்னும், திருமாலும் சக்தியும் சிவபெருமானின் ஆணைப்படி நடப்பவர்கள் அப்படின்னும் அர்த்தம். சிவபெருமான் பகுத்து கொடுப்பதற்காக நல்ல சக்கரத்தை திருமாலுக்கு ஒரு பகுதியை கொடுத்தார். அங்கனமே தன் சக்திக்கும் பகிர்ந்து கொடுத்தார். இங்கனம் தொகுத்த திருமாலுக்கும் சக்திக்கும் தன் திருமேனியை அளித்து அருளினார். பாடல் 370. திருமால் சக்கரம் பயன்படாமை. தக்கன் தன் வேள்வி தகர்த்த நல் வீரர் பால் தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை சசி முடிமேல் விட அக்கி உமிழ்ந்தது வாயு உக்கரத்திலே. தக்கன் செய்த வேள்வியை அழித்தவர் வீரபத்ரர். சசி அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள சந்திரக்கலை, முடிமேல் விடுதல் அப்படின்னா உணர்வை எழுப்புதல், வாயு அப்படின்னா காம வாயு. திருமால் உணர்வை தூண்ட விந்து செயம் இன்றி ஆயிற்று. அதாவது தக்கன் செய்த வேள்வியை வீரபத்ரர் அழித்து அருளினார். அவர் மேல் அந்த வேள்வியில் திருமாலும் ஆணை என்ற சக்கரத்தை அவ்வீரனின் பிறை முடியில் செலுத்த காமவாயுவின் வேகத்தால் அக்னி சக்தியாக பயன் கிட்டாது போனது. குரு பிரிவு 7. எலும்பும் கபாலமும். எலும்பும் கபாலமும் அப்படின்னா எலும்பும் மண்டை ஓடும் அப்படின்னு அர்த்தம். அவை வடிவையும் அறிவையும் உணர்த்துபவை. நான்முகன் திருமால் ஆகியவர் எலும்பை சிவபெருமான் அணிந்துள்ளான் அப்படின்னு அர்த்தம். பாடல் 371. சிவன் எலும்பும் கபாலமும் ஏந்தி இருந்தார். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவர் ஆதி எலும்பும் கபாலமும் ஏந்திலன் ஆகில் எலும்பும் கபாலமும் இற்று மண் ஆமே. எலும்பு கபாலம் என்பவை வடிவையும் அறிவையும் குறிப்பவை. வலம்பன் அப்படின்னா சிவபெருமான். எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாம் அப்படின்னா பிறவிக்கு வரும்போது பழைய வடிவமும் அறிவும் தொடர்பில்லாது போய்விடும் அப்படின்னு அர்த்தம். பெரும் பிரளய காலத்தில் எலும்பையும் மண்டையோட்டையும் ஏந்திய சிவபெருமான் மணிமுடி தரித்த திருமால் முதலான தேவரின் வடிவான எலும்பையும் அறிவு என்ற மண்டையோட்டையும் சூக்குமமாக தாங்கவில்லை என்றால் பிறவிக்கு வரும்போது மக்களது பழைய வடிவமும் அறிவும் தொடர்பில்லாது போய்விடும். பிரிவு 8. அடிமுடி தேடல். அதாவது நான்முகனும் திருமாலும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் தேடல். பாடல் 372. நான்முகனும் திருமாலும் சிவனது அடிமுடி தேடல். பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன பிரம்மன் மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரண் அடி தேடி அரற்றுகின்றாரே. பிரானே நான் அப்படின்னா பிரம்மமே நான் என்று நான்முகனும் திருமாலும் நினைத்தனர். பேதமை அப்படின்னா அறியாமை. அவர்களுள் சிவம் வியாபகம் இருந்தும் தலைவன் என்று தம்மை எண்ணியது அறியாமை. அனலாய் பறந்து முன்னிற்றல் அப்படின்னா சிவபெருமான் தீ வடிவாய் சுழுமுனை வடிவாய் மேலேறி ஒளியாய் விளங்குதல். அரற்றுதல் அப்படின்னா சிவன் வியாபகத்தில் நான்முகன் திருமால் தத்துவங்களின் வன்மை கெட்டு விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். நான்முகனும் திருமாலும் தங்கள் அறியாமையால் அவர்கள் தாம் தாம் தலைவரே என அகங்காரம் கொண்டனர். சிவபெருமான் பேரொளி பிழம்பாய் அவர்களின் முன்னே தோன்றவும் அவர்கள் அப்பெருமானின் அடியையும் முடியையும் அறியாமல் தேடலாயினர். பாடல் 373.
13 சிவனை நான் அறிந்தேன். ஆம் ஏழ் உலகு உறநின்ற எம் அண்ணலும் தாம் ஏழ் உலகில் தளர் பிழம்பாய் நிற்கும் வான் ஏழ் உலகு ஒரு மாமணி கண்டனை நானே அறிந்தேன் அவன் ஆண்மையாலே. அண்ணல் அப்படின்னா பெருமையுடைய சிவபெருமான், தழல் பிழம்பாய் அப்படின்னா அனல் பேரொளியாய், மாமணி கண்டன் அப்படின்னா நீலகண்டன், அவன் ஆண்மை அப்படின்னா சிவபெருமானின் அருளால் அப்படின்னு அர்த்தம். ஏழு உலகங்களும் பொருந்தும்படி உயர்ந்து நின்ற எம் சிவபெருமானும் தானே ஏழ் உலகிலும் அக்கினி வடிவாய் பரவி விளங்குகிறான். வானத்தில் ஏழ் உலகிலும் விளங்கும் அத்தகைய நீலகண்டனை அவனது அருளால் ஒன்றுபட்டு நான்முகன் திருமால்களால் காண இயலாதவனை நான் கண்டேன். பாடல் 374. எங்கும் நிறை இறைவன் சிவன் ஊனாய் உயிராய் உணர்வு அங்கியாய் முன்னம் சேனாய் வான் ஓங்கி திரு உருவாய் அண்டத்தானவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து ஆழ்மொழிது அண்டமும் ஆகி நின்றானே. அங்கி அப்படின்னா தீ, சேனாய் அப்படின்னா தொலைவாய், அண்டத்தானு அப்படின்னா அண்டங்களுக்கு ஆதாரமான தூண் அப்படின்னு அர்த்தம். சிவனாகவும் உடலாகவும் உயிராகவும் அதனுள் நின்ற உணர்வாகவும் அக்கினியாகவும் நான்முகன் திருமால் அறியாத காலத்து தொலை பொருளாகவும் வானம் அளவும் ஓங்கி விளங்கும் பேரொளி வடிவாகவும் அண்டங்களுக்கு ஆதாரமான தம்பத்தையும் அவற்றை சுற்றி வருகின்ற சந்திரனையும் கடந்து ஆளும் அண்டங்கள் முழுமையாகவும் விளங்கி நின்றான். பாடல் 375. சிவப்பரப்பில் பொருந்தினாலன்றி அவனை அறிய இயலாது நின்றான் நிலமுழுது அண்டத்துள் நீலியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆய்ந்தது சென்றார் இருவர் திருமுடிமேல் செல நன்று ஆம் கழல் அடிநாட ஒண்ணாதே. நீலியன் அப்படின்னா நீண்டவன், இருவர் அப்படின்னா திருமால் நான்முகன், கழலடி அப்படின்னா திருவருள் அதாவது திருவடி. எவ்விட நிறைந்து நின்ற சிவன் எல்லா அண்டங்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு உயர்ந்து நின்றான். சிவன் பேரொளியாய் நீண்டு நின்ற காலத்து அவனது திருமேனியை கண்டு அச்சம் கொண்டு அப்பேரொளியை ஆராய சென்ற நான்முகன் திருமால் என்ற இருவரும் சிவனது திருமுடியையும் அடியையும் ஆராயும் தோறும் உணர்ந்து கொண்டே மேலேயும் கீழேயும் சென்றார்கள். அதனால் நன்மை அளிக்கும் சிவபெருமானின் அடிமுடி இரண்டையும் அறியாது நாணம் கொண்டு மீண்டார்கள். பாடல் 376. நான்முகன் திருமாலால் சிவனுடைய அடியையும் முடியையும் காண இயலாது சேவடி ஏத்தும் செறிவுடை வானவர் மூவடி தா என்றானும் முனிவரும் பாவடியாலே பதம் செய் பிரம்மனும் தாவடி இட்டு தலை பெய்து மாறே. சேவடி அப்படின்னா சிவந்த தாமரை மலர் போன்ற அடி, சிறிவுடை அப்படின்னா கூட்டமான, மூவடி தா அப்படின்னா 3 அடி நிலம் தருவாய். இங்கனம் கேட்டவர் திருமால் மாவலி பெருமன்னனிடம் அங்கனம் கேட்டார். தலை பெய்துமாறு அப்படின்னா சேருமாறு அதாவது கூடும் விதம். செம்மையான திருவடியை புகழும் கூட்டமான தேவரும் 3 அடி நிலம் தருவாயாக என வினவிய திருமாலும் முனிவரும் இசை வடிவான மந்திரங்களை கொண்டு விரும்பியதை செய்யலாம் என்ற நான்முகனும் சுற்றி அலைந்து அப்பெருமானை சேர இயலுமா இயலாது. பாடல் 377. நான்முகனும் திருமாலும் சிவனது இயல்பை அறியார் தான கமலத்து இருந்த சதுமுகன் தான கருங்கடல் வாழி தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும் பொருள் தன்மையது ஆமே. தான கமலம் அப்படின்னா சுவாதிட்டான சக்கரம், சதுமுகன் அப்படின்னா நான்முகன், கருங்கடல் வாழி தலைவன் அப்படின்னா கரிய கடலில் வாழும் திருமால், தானம் அப்படின்னா முன்மூலை பின்மூலை ஆகிய இடங்கள், கருங்கடல் வாழி அப்படின்னா கருங்கடல் ஊழி தலைவன் ஆகிய ருத்திரன் அப்படின்னு அர்த்தம். சுவாதி சக்கரத்தில் உள்ள நான்முகனும் மணிப்பூரகம் என்ற கரிய கடலில் வாழும் திருமாலும் உன் பொதிந்த உயிர் போன்ற உடன் உணர்கின்ற பின்மூலை முன்மூலை ஆகிய தானங்களில் விளங்கும் சதாசிவமூர்த்தி
ஆவார்களோ? ஆக மாட்டார்கள். பாடல் 378. பஞ்சசாதாக்கியத்தின் அருளை பெறலாம். ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் மேல் இங்கன் வைத்தது ஓர் மெய்நெறி முன்கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோலிங்க அமைஞ்சு அருள் கூடலும் ஆமே. ஆலிங்கனம் செய்து அப்படின்னா கலந்து தழுவி, கோலிங்கம் 5 அப்படின்னா கர்ம சாதாக்கியம், கர்த்துரு சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், சிவ சாதாக்கியம் என்பன எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பது சிவசாதாக்கியம். சிவனால் அமைக்கப்பட்ட உண்மை நெறி சென்றால் சிவசாதாக்கியத்தை அடையலாம். யாவற்றிலும் கலந்துள்ள மேலான சுடற்பொருள் ஆன்மாக்களின் உய்வின் பொருட்டு இங்கு அடைக்கப்பட்ட உண்மையை உணர்ந்து எல்லா தத்துவங்களிலும் கலந்தும் கடந்தும் விளங்குகின்ற மேலான பஞ்ச சாதாக்கியத்தினது அருளை பெறலாம். பாடல் 379. தேவர் சிவனை பொருந்தாததற்கு காரணம். வாள் கொடுத்தானே வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அருகிலர் ஆள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோலாக தாள் கொடுத்தான் அடிசார கிளாரே. வாள் அப்படின்னா ஒளி, ஆள் கொடுத்து அப்படின்னா ஆளாக தந்து, அதாவது அடிமைப்படுத்தி, கோலாக அப்படின்னா வலிமையாக, தேவர்கள் அறியாமையாவது ஆசையுடன் வழிபட்டதால் அறியாமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. தங்கட்கு ஒளியை தந்த சிவபெருமானே வணங்கிய தேவர்கள் தங்களை இறைவனுக்கு அடிமையாய் தந்து எம்மை போல் இறைவனை அறியவில்லை. இறைவன் தன்னையே எமக்கு ஆளாக கொடுத்தும் சிவபோகத்தை அருளியும் நாங்கள் உய்தி பெறும் வண்ணம் திருவடியை தந்தருளிய இறைவனை பொருந்தாதவர் ஆயினர். பாடல் 380. சிவன் படைக்கும் தொழிலை பிரம்மனுக்கு அருளல். ஊழி வலம் செய்து அங்கு ஓரும் ஒருவர்க்கு வாழி சதுமுகன் வந்து வெளிப்படும் வீழி தலைநீர் விதித்தது தா என ஊழி கதிரோன் ஒளியை வென்றானே. ஓரும் ஒருவன் அப்படின்னா ஆராயும் சிவன், வாழி சதுமுகன் அப்படின்னா வாழ்கின்ற நான்முகன், வீழ் அப்படின்னா விரும்பப்படுகின்ற, விதித்தது அப்படின்னா விதிக்கும் ஆணையை, படைக்கும் தொழிலை அப்படின்னு அர்த்தம். ஊழி கதிரோன் அப்படின்னா ஊழி காலத்தில் ஒளிமயமாய் நிற்கும் சிவபெருமான். ஊழியை செய்யும் ருத்ரனை ஆராய்ந்தறிபவன் சிவன். அச்சிவனுக்கு பிரம்ம பட்டத்துடன் வாழ்கின்ற இப்பிரம்மன் வெளிப்பட்டு நின்று விரும்பப்படும் என் தலையில் தாங்கள் விதிக்கும் ஆணையை அளித்தருளுக என்று பிரம்மன் வேண்டினான். வேண்டின ஊழியை செய்யும் சிவன் பேரொளி பிழம்பாய் நின்று படைப்பு தொழிலை அருள் செய்தான். பிரிவு 9. சர்வ சிருஷ்டி. சர்வ சிருஷ்டி அப்படின்னா எல்லாவற்றையும் படைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஊழி காலத்தில் யாவற்றையும் அழிக்கும் சிவனே மீண்டும் அவற்றை படைத்தல் பற்றி இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 381. நாத தத்துவ தோற்றம். ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம், போதம் அது ஆக புணரும் பராபரை, சோதி அதனில் பரம் தோன்றுமாம் தீதில் பறை அதன் பால் திகழ் நாதமே. பராபரம் அப்படின்னா சிவன் எனவும் சக்தி எனவும் பிரிக்க கூடாத நிலை. பராபரை அப்படின்னா பரம்பொருளுடன் பிரியாத நிலையில் விளங்குவது. பரம்பொருளிலிருந்து நாத தத்துவம் உண்டாகும் முறை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. தொடக்கமும் முடிவும் இல்லாத மேலான பரம்பொருள் அறிவுமயமாய் பிரிப்பில்லாமல் விளங்கும் பராசக்தியான பேரொளியிடம் பரன் தோன்ற தீமையற்ற பறை, அதாவது பராசக்தி தோன்றும். அந்த பராசக்தியிடம் விளங்கும் நாதம் தோன்றும். பாடல் 382. நாதத்தினின்று தோன்றுவன. நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்றகம் வந்த சிவசக்தி என்னவே வேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் பாதித்த இச்சையில் வந்து எழும் விந்துவே. நாதத்தில் விந்து தோன்றும். நாத விந்துவிலிருந்து முறையே சிவன் சிவை என்ற மெய்கள் தோன்றும். சிவனிடமிருந்து பேரறிவும் சிவை என்ற சக்தியிலிருந்து பேராற்றலும் வெளிப்படும். தீதற்றகம் அப்படின்னா சுத்த மாயை, வேதித்து அப்படின்னா பிரிந்து, அறிவுமயமாய் உள்ளது சிவம், ஆற்றல் மயமாய் உள்ளது சக்தி.
சக்தி. எனவே மேலே சொல்லப்பட்ட நாதத்திலிருந்து விந்து தோன்றும். சுத்த மாயையில் தோன்றிய நாத விந்துக்களில் சிவன் எனவும் சக்தி என்றும் பிரிந்து ஞானம் என்றும் செயல் என்றும் முறையே உண்டாகும். ஆதலால் உலகை தோற்றுவிக்க வேண்டும் என்ற இச்சை காரணமாக அனைத்தும் சுத்த மாயையில் இருந்து தோன்றும். பாடல் 383. சக்தியின் பெருமை சொல்லப்படும் தன்மையதோ இல்லது சக்தி இடம் தனில் உண்டாகி கல்வொளி போல கலந்து உள் இருந்திடும் வல்லது ஆக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே. வல்லது அப்படின்னா வன்மை உடையது, இல்லது அப்படின்னா சுத்த மாயை, கல்லொளி அப்படின்னா நவமணிகளில் உள்ள ஒளி, சொல்லது சொல்லிடின் அப்படின்னா புகழ் பெருமையை சொல்ல புகுந்தால் அப்படின்னும், தூராதி தூரம் அப்படின்னா அளவிட இயலாது அப்படின்னும் அர்த்தம். தத்துவங்கள் தோன்றுவதற்கு இடமாகிய சக்தி பராசக்தி இடமாய் தோன்றி நவமணிகள் போன்ற ஒளியுடன் ஆவியில் கலந்து பரவி நிற்கும். ஆற்றலோடு தொழில் செய்கின்ற அந்த சக்தியின் பெருமையை சொல்ல புகுந்தால் அளவிடும் தன்மை உடையது ஆகுமோ, அதாவது அளவில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் 384. சதாசிவ மேன்மை. தூரத்தில் சோதி தொடர்ந்து ஒரு சக்தியாய் ஆர்வத்து நாதம் அணைந்து ஒரு பிந்துவாய் பார சதாசிவம் பார்முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஓர் சாத்துமான் ஆமே. ஆர்வம் அப்படின்னா இச்சை, கற்பனைக்கு அப்பாற்பட்ட சோதியே சதாசிவமாய் ஐம்பூதங்களை நடத்தும் சக்தியாயும் சக்தி உடையதாயும் இருக்கிறது. எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட சிவ பேரொளியானவன் எண்ணத்துக்கு உட்பட்டு வரும் சக்தியாய் இச்சை காரணமாக தோன்றிய நாதத்தை பொருந்திய விந்துவாய் ஐந்தொழில் பாரத்தை ஏற்று நடத்தும் சார்பாகிய சக்தியாகவும் ஒப்பில்லாத சக்தி உடையவனாகவும் இருக்கிறான். பாடல் 385. பிரபஞ்சம் உண்டாதல். மானின் கண் வான் ஆகி வாயு வளர்ந்திடும் கானின் கண் நீரும் கலந்து கடினமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்து ஐந்து பூதமாய் பூவின் கண் என்று பொருந்தும் புவனமே. மான் அப்படின்னா அசுத்தமாயை, கான் அப்படின்னா தீ, காணல் அப்படின்னு சொல்லலாம், கடினம் அப்படின்னா நிலம், தேனின் கண் ஐந்தும் செறிந்து அப்படின்னா பூதம் ஒவ்வொன்றிலும் மற்ற 4 பூதங்களும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது நிலம் என்ற பூதத்தில் நிலத்தின் தன்மை அரை பங்கும் மற்ற 4 பூதங்களின் இயல்பு அரைக்கால் பங்கும் இருக்கும். அசுத்த மாயையில் இருந்து வான் முதலிய 5 பூதங்களும் புவனங்களும் தோன்றும். பூதம் பருமை உடையது. 5 பூதங்கள் கூட்டமே புவனம். புவனங்கள் 224 ஆகும். அசுத்த மாயையிலிருந்தும் வானமாகி காற்று தோன்றி வளரும். நெருப்பினின்றும் நீரும் பொருந்தி கடினமான இயல்பு கொண்ட நிலம் ஆகும். பஞ்சீகரண நியாயத்தில் 1 5 இயல்புகளும் கலந்து வான் முதலிய 5 பூதங்களாகிய பூ என்ற வியாக்கிருதியில் பிரபஞ்சம் தோன்றும். பாடல் 386. சிவ சக்தி படைப்பில் நான்முகனிடம் பொருந்தி படைத்தல். புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி. புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர். புவனம் படைப்பானும் பூமிசை ஆயானாய் புவனம் படைப்பான் புண்ணியன் தானே. இறைவன் ஆணையால் அவன் கருத்தின் வண்ணம் தோன்றியவர் ஆதலால் பிரம்மன் முதலியவர் மக்கள் எனப்பட்டார்கள். ஒருவன் ஒருத்தி அப்படின்னா சிவனும் சக்தியும். படைக்கும் போது சிவசக்தி நான்முகன் முதலியவரிடம் இருந்து பிருத்துவி அப்போ தேயோ வாயு வானம் விந்து நாதம் சக்தி சிவம் என்ற 9 கண்டங்களை படைப்பர். அதாவது புவனத்தை படைப்பது சிவன் சிவசக்தி ஆகும். அவர்கட்கு நான்முகன் திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5 மக்கள் ஆவார்கள். அவ்வாறு புவனம் படைக்கும் சிவசக்தியின் சொரூபமே நான்முகனாகவும் பிரபஞ்சத்தை படைத்து செம்மை செய்யும் புண்ணிய மூர்த்தி ஆகும். பாடல் 387. சிவனும் சக்தியும் வெம்மையும் குளிர்ச்சியுமாய் உலகத்தை காத்தல். புண்ணிய நந்தி பொருந்தி உலகு எங்கும் தன்னிய மானை வளர்த்திடும்
சக்தியும் கண்ணியல்பாக கலவி முழுதுமாய் மண்ணியல்பாக மலர்ந்தெழு பூவிலே. கண் இயல்பு அப்படின்னா இரக்கம், மண் இயல்பு அப்படின்னா தாங்கும் தன்மை, சிவம் புவனங்களில் பொருந்தி விளங்கும் சக்தி அவற்றில் பொருந்தி வெப்பத்தை நீக்கும் குளிர்ச்சி போல் இருந்து வளர்ப்பால். நந்தி அப்படின்னா சிவபெருமான், வியாக்கிருதி அப்படின்னா மேல் 7 உலகங்களையும் கூறும் மந்திரங்கள். சிவபெருமான் அறிவின் மயமாய் எல்லா பொருள்களிலும் பொருந்தி இருக்கிறான். குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கிறான். சக்தியும் கண்ணோட்டமுடன் எல்லாவற்றிலும் கலந்து தாங்கும் தன்மையுடன் வியாக்கிருதியிலே விரிந்து எழுவாள். பாடல் 388. நீருடன் கூடிய மண்ணில் பிறப்பு உண்டாதல். நீரகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பு இடை, காயத்தில் சோதி பிறக்கும் அக்காற்று இடை, ஓர்வு உடை நல் உயிர் பாதம் ஒளி சக்தி, நீர் இடை மண்ணின் நிலை பிறப்பாமே. உயிர் பாதம் அப்படின்னா விசுத்தி, இது வாயுவுக்கு உரிய இடம். ஒளி அப்படின்னா நாதம், அது விளங்குகின்ற இடம் ஆக்ஞை. நீரும் நிலமும் இல்லை என்றால் தோற்றம் இல்லை, ஆதலால் நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நீருடன் கூடிய மண்ணில் நிலையான பிறப்பு உண்டாகிறது. அதாவது நீர் பகுதியான மணிப்பூரகத்தில் புருடனுக்கு இன்பம் உண்டாகும். அக்னி விளங்கும் அநாகதமான நெஞ்சிலே ஒளி வீசுகின்ற கிரணங்கள் உண்டாகும். வாயு விளங்கும் விசுத்தியில் ஆராயத்தக்க உயிர்ப்பு நிலை பெற்றிருக்கும். நாதம் சக்தியை தந்து கொண்டு இருக்கும். நீர் மண் இடையே உள்ள சுவாதிட்டானமே உற்பத்திக்கு உரிய இடம் ஆகும். இந்த பாடல் மூலமா ஐம்பூதங்களின் தோற்ற முறைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது பாடல் 389. சிவனே உலகை படைப்பவன், உண்டு உலகு ஏழும் உமிழ்ந்தான் உடன் ஆகி, அண்டத்து அமரர் தலைவனும் ஆதியும் கண்ட சதுமுக காரணன் தன்னொடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. உலகம் உண்டு உமிழ்தல் அப்படின்னா உலகத்தை ஒடுக்கி மீளவும் படைத்தல். உமிழ்ந்தான் அப்படின்னா திருமால், சதுமுகன் அப்படின்னா பிரம்மன், நான்முகன் திருமால்களை அதிட்டித்து ஆக்கலும் காத்தலுமான செயலை சிவபெருமான் இயற்றுகின்றான். உலகங்கள் ஏழையும் உண்டு உமிழ்ந்த திருமால் உடனாய் எல்லா அண்டங்களிலும் வாழும் தேவர்களுக்கு தலைவனும் முன்னோனுமான சிவபெருமான் உலகத்தை படைக்கும் நான்முகனோடும் பழமையாகவே இந்த உலகம் படைக்கும் மெய்ப்பொருள் ஆகும். பாடல் 390. சிவனே பிரம்மனாய் படைப்பு நடத்துகிறான். போங்கு பெருங்கடல் உள்ளுரு வானொடும் பாங்கார் கையிலை பராபரன் தானும் வீங்கும் கமல மலர்மிசை மேலையன் ஆங்குயிர் வைக்கும் அது உணர்ந்தானே. பெருங்கடல் உள்ளுருவான் அப்படின்னா மணிப்பூரகத்தில் விளங்கும் திருமால், பராபரன் அப்படின்னா சிவபெருமான், வீங்கும் அப்படின்னா பூரிக்கும், கமல மலர் அப்படின்னா சுவாதிட்டான சக்கரம், அதில் வீற்றிருப்பவன் பிரம்மன், உயிர் வைத்தல் அப்படின்னா உடலில் உயிரை பொருத்துதல் அப்படின்னு அர்த்தம். பெருகும் கடல் பகுதியான மணிப்பூரகத்தில் உள்ள திருமாலுடன் தலையின் மீது அழகான வெண்மையான ஒளியில் விளங்கும் சிவபெருமானும், பூரிக்கும் சுவாதிட்டான சக்கரத்தில் உள்ள நான்முகன் அங்கு உடம்புடன் உயிரை புணர்த்தும் தன்மையை உணர்ந்து இருக்கிறான். பாடல் 391. சிவனே திருமாலாய் நான் முகனாய் வேதமாய் உலகாய் உள்ளான். காரணன் அன்பில் கலந்து எங்கும் நின்றவன், நாரணன் நின்ற நடு உடலாய் நிற்கும் பார் அனன் அன்பின் பதம் செய்யும் நான்முகன், ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே. காரணன் அப்படின்னா உலக படைப்புக்கு காரணமானவன். நாரணன் அப்படின்னா திருமால். நடு உடல் அப்படின்னா உடலின் நடு இடத்தில் உள்ள குப்புழில் உள்ள தாமரையை குறிக்கும். பார் அப்படின்னா உலகம். பாரணன் அப்படின்னா உலகை படைப்பவனான சிவபெருமான். படைப்புக்கு காரணமான சிவபெருமான் அன்புடன் அனைத்து பொருள்களிலும் கலந்து இருக்கிறான். அப்பெருமான் திருமாலாக உடலின் நடு பகுதியான கொப்பள் தாமரையில் வீற்றிருக்கின்றான். அவனே புவனங்களை எல்லாம் படைக்கின்ற நான் முகனாகவும் இருக்கிறான். அவனே ஆரணமாக அதாவது சொல் பிரபஞ்சமாகவும் உலகாகவும் அதாவது பொருள் பிரபஞ்சமாகவும் இருக்கிறான். பாடல் 392. நான் முகனது படைப்புக்கு காரணன் சிவன், பயன் எளிதாம் பருமாமணி செய்ய
நயன் எளிது ஆகிய நம்பன் ஒன்று உண்டு. அயன் ஒளியாய் இருந்து அங்கே படைக்கும் பயன் எளிது ஆம் வயனம் தெளிந்தேனே. பருமாமணி செய்ய அப்படின்னா பேரொளி மண்டலம் வளமை அடைய அப்படின்னு அர்த்தம். நயன் அப்படின்னா நன்மை தரும் சிவன். ஒன்று உண்டு அப்படின்னா ஒருவன் இருக்கிறான். அயன் அப்படின்னா நான்முகன். நான்முகன் படைப்பதற்கு காரணமாக சிவபெருமான் இருக்கிறான். பயனம் அப்படின்னா காரணம். பயன்கள் எல்லாவற்றையும் எளிமையாய் தரும் பெரிய மாணிக்கத்தை விளங்க செய்ய நன்மையை அளிக்க சிவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் நான்முகனுக்கு ஒளியை அளித்து படைப்பு தொழிலுக்கு மூலாதாரத்தில் இருந்து உதவுகின்றான். அவனது துணையை கொண்டு பயனை எளிமையாக பெறும் காரணத்தை நான் உணர்ந்து கொண்டேன். பாடல் 393. முத்தொழிலை நினையா சிவன் விளங்கி தோன்றுவான். போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிந்தையது ஆகின்ற காலத்து மேற்கு மிக நின்ற திசையொடும் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே. மூலாதாரத்தினின்று எழுந்த சிவ்வொளி தயாபரன். தாக்கும் கலக்கும் அப்படின்னா மோதி பரவும். இறைவனின் முத்தொழிலை நினைத்து பார்த்தால் அவன் வெளிப்பட்டு தோன்றுவான். அம்மூன்றும் அவனது தோற்றத்தை காணச் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது அழித்தலும் படைத்தலும் சிவன் அருளால் நிகழும். காவலும் என்ற மூன்றையும் எண்ணி பார்க்கும் போது சிரசை சுற்றியுள்ள 8 திக்குகளிலும் மூலாதாரத்தில் இருந்து மேலே எழும் சிவ்வொளி மோதி பரவும். பாடல் 394. துன்பம் நீக்கி இன்பம் தருபவன் சிவன். நின்று உயிர் ஆக்கும் நிமலன் என் ஆருயிர். ஒன்று உயிர் ஆக்கும் அளவை உடல் உற முன் துயர் ஆக்கும் உடற்கும் துணையதா. நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே. குற்றமற்ற இறைவன் உடலில் பொருந்தி துன்பத்தை போக்கி இன்பத்தை அளிப்பான். அளவை அப்படின்னா தன்மை அப்படின்னு அர்த்தம். குற்றமற்ற சிவன் உலக உயிர்களுடன் பொருந்தி பக்குவம் செய்பவன். அவன் என்னுடைய அரிய உயிருக்கு வளத்தை தந்து என் உடலில் பொருந்தி முன்னம் துன்பத்தை கொடுத்த உடலுக்கு துணையாய் நடுநாடியினது உயிர்ப்பாக நன்மை தந்து கொண்டு இருக்கிறான். பாடல் 395. சிவன் உயிர்க்கு உடலாயும் உள்ளான். ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன். வேகின்ற சிம்பொனின் மேல் அணி மேனியன். போகின்ற சீவன் புகுந்து உடலாய் உளன். ஆகின்ற தன்மை செய்ய ஆண் தகையானே. ஆகின்ற தன்மை அப்படின்னா படைக்கும் தன்மை. அக்கணி அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்த. கொன்றையன் அப்படின்னா கொன்றை மாலை அணிந்தவன். புகுந்து உடலாய் உளன் அப்படின்னா உடலாகவும் அதனுள் புகுந்து விளங்குகின்றான் அப்படின்னு அர்த்தம். உலகங்கள் உண்டாவதற்கு ருத்ராட்சத்தை அணிந்த கொன்றை மலர் மாலையை சூடிய அரணும் உருகும் சிவந்த பொன் போன்ற மேலான அழகிய திருமேனியை உடையவனும் ஆன சிவபெருமான் பிறவியில் செல்லும் உயிர் வாழும் உடலாகவும் இருக்கின்றான். அப்பெருமான் உயிரை சிவமாக்கி ஆள்கின்றவன் ஆவான். ஒரு பாடல் 396. இறைவனின் பதிவிற்கு ஏற்ப பயன்களும் வேறுபடும். ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார். இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும். பருவங்கள் தோறும் பயன் பல ஆன திருவொன்றில் செய்கை செகம் முற்றும் ஆமே. ஒருவன் ஒருத்தியான சிவனும் சிவையும் அரிய உயிர்கள் உய்யும் பொருட்டு காத்தல் படைத்தல் அழித்தல் ஆகிய விளையாட்டை நிகழ்த்தினர். அவ்விருவரின் விளையாட்டு எல்லாம் செய்ய வல்லது. சூரிய கதி மாறுபாட்டால் உண்டாகும் பருவங்களுக்கு ஏற்ப விளையும் பயன்களும் வெவ்வேறாக விளங்கும். அதேபோல் இறைவனின் அருள் பதிவின் மாறுபாட்டால் உண்டாகும் பக்குவத்துக்கு ஏற்ப விளையும் பயன்களும் உலகத்தில் வேறுபடும். பாடல் 397. மூவர் செயல்களையும் சிவன் அறிவான். புகுந்து அறிவான் புவனாபதி அண்ணல். புகுந்து அறிவான் புரி சக்கரத்து அண்ணல். புகுந்து அறிவான் மலர்மேல் உரை தேல். புகுந்து அறியும் முடிக்கு ஆகி நின்றாரே. புவனாபதி அப்படின்னா உலகங்களுக்கு தலைவன். அவன் ஒரு திறன். சக்கர
சக்கரத்து அண்ணல் அப்படின்னா சக்கரத்தை உடைய திருமால், மலர்மேல் அப்படின்னா கொப்புளில் உள்ள கமல மலராகிய சுவாதிட்டானத்தின் மீது அப்படின்னு அர்த்தம். சிவன் நான்முகன் திருமால் ருத்ரன் ஆகிய மூவர் தொழிலையும் அறிவான். உலகங்களுக்கு தலைவனான ருத்ரனிடம் புகுந்து உலகை அழிக்கும் செயலை சிவபெருமான் அறிவான். அப்பெருமான் சக்கர படையை உடைய திருமாலிடம் பொருந்தி உலகத்தை காக்கும் செயலை அறிவான். சுவாதிட்டான மலர் மீது வீற்றிருக்கின்ற பிரம்மனிடம் பொருந்தி படைப்பு தொழிலையும் அறிவான். அவ்வாறு அறியவும் அப்பெருமானின் ஆட்சிக்கு உட்பட்டே அவர்கள் மூவரும் தொழிலை நிகழ்த்துகின்றனர். பாடல் 398. அதிகார மலம் மட்டும் உடையவர் ஆணவ சக்தியும் ஆம் அதில் ஐவரும் காரிய காரண ஈசர் கடைமுறை பேணிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்து ஆணவம் நீங்காதவர் எனல் ஆகுமே. விந்து அப்படின்னா சுத்தமாயை, ஆணவம் நீங்காதவர் அப்படின்னா அதிகாரம் மட்டும் உடையவர், ஆணவம் அப்படின்னா மலம், ஆணவ சக்தியாம் ஐவர் அப்படின்னா ஆணவ மலம் உடையவர். அந்த ஐவர் யாரு அப்படின்னா நான்முகன் திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்பவர்கள். ஆணவ மலத்தை உடையவராகிய நான்முகன் முதலிய ஐவரும் தகுதி பற்றி மேல் உள்ளவர் காரண ஈசர் என்றும் கீழ் உள்ளவர் காரிய ஈசர் என்றும் கூற பெறுவார்கள். இறைவன் விரும்பியபடி நடைபெறும் ஐந்தொழிலால் சுத்த மாயையில் தோன்றி ஆணவ மலம் முற்றிலும் நீங்காதவர் என்றே சொல்லப்படுவார்கள். பாடல் 399. சிவசக்தியின் விளையாட்டு. ஒற்ற முப்பால் ஒன்று மாயால் உதயமாம், மற்றைய மூன்றும் மாயோதயம் விந்து பெற்றவன் நாதம் பறையில் பிறத்தலால் துற்ற பரசிவன் தொல் விளையாட்டிதே. மாயால் அப்படின்னா மாயையின் சக்தி, மாயோதயம் அப்படின்னா மாயையிலிருந்து தோன்றுவது, முப்பால் அப்படின்னா மூன்று பகுதி, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்பன. மாயை என்னும் ஒன்று சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என மூன்றாக விளங்குகின்றது. ஏனைய மூன்றான சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற மூன்றும் மாயையினது காரியம் ஆகும். விந்துவை பெற்ற நாதமானது பறையினின்று தோன்றுகின்றது. ஆதலால் பறையுடன் சிவனது பழமையான விளையாட்டே படைப்பு முதலியவை ஆகும். பாடல் 400. சதாசிவமூர்த்தியின் ஆணை வழி ஏவல் செய்பவர் ஆகாயம் ஆதி சதாசிவர் ஆதி என் போகாத சக்தியுள் போந்து உடன் போந்தனர். மாகாய ஈசன் அரண்மாள் பிரம்மணம் ஆகாயம் பூமிக்கான அளித்தலே. மாகாய ஈசன் அப்படின்னா சதாசிவமூர்த்தி. இவரது ஆணைப்படி நான்முகன் முதலியவர் தொழில் செய்கின்றனர். போகாத சக்தி அப்படின்னா மாயா சக்தி, போகாத அப்படின்னா நித்தியமான, காண அளித்தல் அப்படின்னா கண்ணுக்கு புலப்பட உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். வான் முதலிய 5 பூதங்களை இயக்கும் சதாசிவர் முதலிய ஐவரும் உள் பொருளான மாயா சக்தியுள் பொருந்தி என் உடம்பிலும் உயிரிலும் தொழில் செய்கின்றனர். பெருமையுடைய சதாசிவர் ருத்ரன், திருமால், நான்முகன் ஆகியோராய் வான் மண் என்னும் உலகங்கள் தோன்றுமாறு செய்கின்றனர். பாடல் 401. சக்தியே ஐந்தொழிலையும் செய்பவள் அழியார் முக்கோணம் வயிந்தவம் தன்னில் அழியார் திரிபுரையாம் அவள் தானே அழியார் சதாசிவம் ஆகி அமைவாள் அழியார் கருமங்கள் 5ம் செய்வாளே. வைந்தவம் அப்படின்னா விந்து, ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் உள்ள புள்ளி. திரிபுரை அப்படின்னா சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மும்மண்டல தலைவி அப்படின்னு அர்த்தம். அருள் நிரம்பிய முக்கோண பீடத்தின் விந்துவில் மையத்து புள்ளியிலே விளங்கும் அருள் உள்ளமும் மண்டல நாயகியுமாய் உள்ளவள் சக்தி. அப்பெருமாட்டியே அருள் செய்யும் சதாசிவ மூர்த்தியாகி பொருந்தி இருப்பாள். அப்பெருமாட்டியே ஐந்தொழில்களை செய்பவள் ஆவாள். பாடல் 402. எல்லாமாய் இருப்பவள் மனோன்மணி வாரணி கொங்கை மனோன்மணி மங்களி காரணி காரியம் ஆக கலந்தவள் வாரணி ஆரணி வானவர் மோகினி பூரணி போதாதி போதமும் ஆமே. போதம் அப்படின்னா அறிவு, ஞானம் அப்படின்னு சொல்லலாம். மங்களி அப்படின்னா மங்களம் உடையவள், வாரணி கொங்கை அப்படின்னா
சக்திக்கு சூரிய சந்திரர் என்ற இருவரும் இரு கொங்கைகளாய் விளங்குகின்றனர். வார் அணி அப்படின்னா கச்சினை அணிந்த, பூரணி அப்படின்னா முழுமையாய், ஆரணி அப்படின்னா வேத பொருள் ஆவாள், காரணி அப்படின்னா காரணமாய் விளங்குபவள், வானவர் மோகினி அப்படின்னா மறைத்தலை செய்யும் ஆதி, அதிபோதம் அப்படின்னா பேரறிவு அப்படின்னு அர்த்தம். கச்சினை அணிந்த கொங்கைகளை உடைய மனோன்மணி அதாவது சதாசிவநாயகி மங்கள பொருளாகவும் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் படைத்தல் முதலிய தொழிலில் கலந்தவளாகவும் இருக்கின்றாள். அவளே பிரணவ வடிவுடையவள், வேத பொருள், தேவரை மயக்கும் திரோதான சக்தி, முழுமையாய் சந்திர ஞானமும் அனுபவ ஞானமும் உடையவள். பாடல் 403. சதாசிவனே மகேஸ்வரன் ருத்ரன் நான்முகன் திருமாலாய் விளங்குபவன். நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்றங்கு இயங்கும் அரண் திருமாலவன், மன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன் என்ற இவராக இசைந்திருந்தானே. மலர் அப்படின்னா சுவாதிட்டானமாகிய தாமரை மலர், மன்றது செய்யும் அப்படின்னா ஆண் பெண் சேர்க்கையை செய்யும், இசைந்திருந்தான் அப்படின்னா பொருந்தி இருந்தான். சதாசிவத்துடன் கலந்து நிற்கும் மகேஸ்வரன் கீழே போய் அங்கு தொழில் செய்யும் ருத்ரனாகவும் திருமாலாகவும் ஆண் பெண் சேர்க்கையை செய்யும் சுவாதிட்டான சக்கரத்தில் உள்ள நான்முகன் முதலியவராகவும் பொருந்தி இருக்கிறான். பாடல் 404. எல்லாமாய் இருப்பவன் சிவனே, ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான், ஒருவனுமே உலகு ஏழும் அளித்தான், ஒருவனுமே உலகு ஏழும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடு உயிர்த்தானே. அளித்தான் அப்படின்னா காத்தான், துடைத்தான் அப்படின்னா ஒடுக்குகின்றான். சிவன் என்னும் ஒருவனே சதாசிவன் என்ற தலைவனாகி காரிய கடவுளுடன் பொருந்தி 7 உலகங்களையும் படைக்கின்றான். படைப்பது போலவே அவன் 7 உலகங்களையும் காக்கின்றான். அவனே 7 உலகங்களையும் ஒடுக்குகின்றான். அவனே உலகமாகவும் உயிராகவும் இருக்கின்றான். பாடல் 405. சிவனே திருமால் செயலில் விளங்குபவன். செந்தாமரை வண்ணன் தீ வண்ணன் எம் இறை, மஞ்சு ஆர் முகில் வண்ணன் மாயம் செய் பாசத்தும், கொந்து ஆர் குழலியர் கூடிய கூட்டத்தும் மைந்தார் பிறவி அமைத்து நின்றானே. திருமாலே உயிர்களை பாசத்தில் செலுத்துபவன். மஞ்சு அப்படின்னா மேகம், தீ வண்ணன் அப்படின்னா தீயை போன்ற சிவந்த நிறத்தை உடைய திருமால் சுழுமுனை நாடியில் விளங்குவது தீப்பந்தம் போன்று விளங்கும் சிவந்த ஒளி. இந்த ஒளி சுவாதிஞானம் மூலாதாரம் வழியே நேராக சகஸ்திர தலத்துக்கு செல்லும். இதுவே சிவம் ஆகும். செந்தாமரை மலர் போன்ற தீயின் செந்நிறத்தை உடைய எம் தலைவனை ருத்திரன் மேகம் போன்ற கரிய நிறம் உடைய திருமால் மயக்கம் செய்யும் உலக பந்தத்தும் பூங்கொத்துகளை அணிந்த மங்கையர் கூட்டத்தும் பொருந்தி வலிய உலக உற்பத்தியை அமைக்கின்றனன். 10. திதி. திதி அப்படின்னா காத்தல் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் திருமாலாய் உலகை காக்கும் இயல்பு பற்றி இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 411. அறிவுக்கு அறிவாய் விளங்குபவன் சிவன், புகுந்து நின்றான் வெளியாய் இருள் ஆகி, புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வு ஆகி, புகுந்து நின்றான் உடலாய் உயிர் ஆகி, புகுந்து நின்றான் புந்தி மன்னி நின்றானே. வெளி அப்படின்னா அருள் வெளி, அது ஒளிமயமானது. இருள் அப்படின்னா அறியாமையான இருள். மண்ணுதல் அப்படின்னா நிலை பெறுதல். புந்தி அப்படின்னா அறிவு. அருளை செய்யும் சதா சிவமே வெளியாகவும் இருளாகவும் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான். அப்பெருமானே ஞானியர்களுக்கு புகழத்தக்க பொருளாகவும் அஞ்ஞானிகளுக்கு இகழத்தக்க பொருளாகவும் விளங்குகின்றான். அவனே உடலாகவும் உயிராகவும் இருக்கின்றான். அவ்வாறு கலந்து விளங்கும் அவன் அரிய உயிர்களின் அறிவுக்கு அறிவாய் அந்த அறிவை விளக்க நிலை பெற்று நிற்கின்றான். பாடல் 412. சதாசிவத்தின் இயல்பு. தானே திசையொடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல் மலை ஆதியுமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனும் ஆமே. சதாசிவமே எல்லா திசைகளிலும் பரவி தேவர்களாக நிற்கிறான்.
இருக்கின்றான். அவனே வானக்கூற்றில் பொருந்தி இருக்கிறான். ஆதலால் உடலாகவும் உயிராகவும் பொருந்தி விளங்குகின்றான். அவனே கடலாகவும் மலையாகவும் இவை போன்ற பிற அசையாதவையாகவும் இருக்கிறான். அதனால் சதாசிவமூர்த்தியே தலைவனும் ஆவான். பாடல் 413. எங்கும் நிறைந்து நிற்பவன் உடலாய் உயிராய் உலகம் அது ஆகி கடலாய் கார்முகில் நீர் பொழிவான் ஆய் இடையாய் உவப்பு இலி எங்கும் தான் ஆகி அடையார் பெருவழி அண்ணல் நின்றானே. கார்முகில் அப்படின்னா கரிய மேகம், உலப்பு இலி அப்படின்னா அழியாதவன், பெருவழி அப்படின்னா பிரம்மரந்திரம், இடையாய் அப்படின்னா நடுநாடியில் விளங்குபவனாய் அப்படின்னு அர்த்தம். தலையின் மீது பொருந்திய ஒளிமயமான வானத்தில் விளங்கும் அருள்மூர்த்தி உடலாகவும் உயிராகவும் உலகமாகவும் கடலாகவும் இருண்ட மேகமாகவும் மழை நீர் பெய்பவனாகவும் இவற்றுக்கு நடுவில் உள்ளவனாகவும் அழியாதவனாகவும் எங்கும் நிறைந்திருப்பவனாகவும் விளங்கி நிற்கின்றான். பாடல் 414. தேடும் திசை எட்டும் சீவன் உடல் உயிர் கூடும் மரபிற் குணம் செய்த மாநந்தி ஓடும் அவர்தம் உள்ளத்துளே நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. 406வது பாடலும் இதே தாங்க. அது சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பிலும் இந்த பாடல் திதி என்ற தலைப்பிலும் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் என் திசைகளிலும் தேடித் திரியும் ஜீவனுக்கு உடலுடன் உயிர் கூடி பிறக்கும்படி செய்தவன். அவன் மங்கையரும் ஆடவருமாய் இருந்து கூடுகின்றவரின் உள்ளத்தில் எழுந்தருளி நின்று விருப்பை உண்டாக்கும் தன்மையை நான் அறிந்தேன். பாடல் 415. அழிக்கவும் ஆக்கவும் காக்கவும் வல்லவன் சதாசிவம் தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தான் ஒரு கால் சண்ட மாருதமாய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மழையாய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மாயனும் ஆமே. தனிச்சுடர் அப்படின்னா ஒப்பற்ற கதிரவன், சண்ட மாருதம் அப்படின்னா பெரும் சூறை காற்று, தன் மழை அப்படின்னா குளிர்ந்த மழை. சதாசிவமே உலகத்தை அழிக்க வேண்டிய போது ஒப்பற்ற சூரியனாகி மழை இல்லாது போவதை செய்து அழித்தலை செய்வான். அப்பெருமானே சூறாவளி காற்றாய் அழிவை ஏற்படுத்துவான். அவனே ஒரு சமயம் பெருமழையை பெய்யச் செய்து பெரு வெள்ளம் தோன்றுமாறு செய்வான். அவனே ஒரு சமயம் திருமாலாய் விளங்கி உலகத்தை காப்பவன் ஆவான். பாடல் 416. சதாசிவத்தின் ஆற்றல் அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும், இன்பமும் இன்ப கலவியுமாய் நிற்கும், முன்பு ஒரு காலமும் ஊழியுமாய் நிற்கும், அன்பு உற ஐந்தில் அமர்ந்து நின்றானே. முன்பொரு காலம் அப்படின்னா தோற்ற காலம், ஊழி அப்படின்னா கால முடிவு. சதாசிவமே சிவ தத்துவத்திலிருந்து சீவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்கின்றான். அப்பெருமானே உயிர் ஆற்றலில் விளங்கும் அன்பு அறிவு அடக்க பண்புகளாக இருக்கிறான். அவனே இன்பத்துக்கும் இன்ப காரணத்துக்கும் இன்ப கூட்டுறவுக்கும் காரணமாய் இருக்கிறான். அவனே கால எல்லையை வகுத்தவனாகவும் அதை முடிப்பவனாகவும் இருக்கிறான். அவனே நன்மையை செய்ய சுத்த மாயா தத்துவமாகிய நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை என்னும் ஐந்தில் பொருந்தி 5 செயல்களை செய்கிறான். பாடல் 417. இறைவன் குயவன் போல் உலகை படைத்தல் உற்று வனைவான் அவனே உலகினை பெற்று வனைவான் அவனே பிறவியை சுற்றிய சாலும் குடமும் சிறு தூதை மற்றும் அவனே வனைய வல்லானே. வனைவான் அப்படின்னா செய்வான், பிறவியை பெற்று வனைவான் அப்படின்னா உயிர்களுக்கு பிறவியை அளித்திடுவான். சுற்றிய சால் அப்படின்னா குயவன் தண்ட சக்கரத்தினை சுற்றி செய்த மிடா அப்படின்னு அர்த்தம். சிறு தூதை அப்படின்னா சிறிய சால். குயவன் மண்ணால் குடம் முதலியவற்றை செய்வது போல சதாசிவம் மாயையில் இருந்து உலகங்களை படைக்கிறான். சதாசிவமூர்த்தியே மாயையில் இருந்து உலகத்தை படைப்பவன் ஆவான். அப்பெருமானே உயிர்களுக்கு பிறவியை தந்து அருள்பவன் ஆவான். பேர
பேரண்டமாகிய பெரிய குடமும் சிற்றண்டமான சிறிய குடமும் உடம்பான ஆலயமும் பிறவும் குயவனை போன்று மண்ணாகிய மாயையின் நின்று வனைய அவன் வல்லவன் ஆவான். பாடல் 418. உடலை படைப்பதற்கு முன்பும் பின்பும் காத்தருள்பவன் உள் உயிர்ப்பாய் உடலாகி நின்றான் நந்தி வெள்ளுயிர் ஆகும் வெள்ளியான் இலங்கு ஒளி உள் உயிர்க்கும் உணர்வே உடலுள் பரம் தல் உயிரா வண்ணம் தாங்கி நின்றானே. உயிர்ப்பாய் அப்படின்னா மூச்சு காற்றாய், வெள் உயிர் அப்படின்னா தத்துவங்களுடன் கூடாத உயிர்கள், இந்நிலை பிறவிக்கு முன்னர் இருந்த நிலை. தல் உயிரா வண்ணம் அப்படின்னா உயிரை வெளியேற்றி விடாமல் அப்படின்னு அர்த்தம். நந்தியம் பெருமான் உடல் உள்ளே அது நடைபெறுவதற்கு மூச்சு காற்றாக இருக்கிறான். அவன் தத்துவங்களுடன் கூடாத உயிர்கள் வானத்தை இடமாய் கொண்டு ஒளியாய் விளங்குவான் என்றாலும் அப்பெருமானே அசைவை உண்டாக்கும் உணர்வாய் உடலுள் பரவி அதன் உயிர் வெளியேற விடாமல் கால எல்லை வரை தொழில்படுத்தி கொண்டிருக்கிறான். பாடல் 419. உடலினை தாங்கிய காலத்தும் நீங்கிய காலத்தும் காத்தருள்பவன் சதாசிவன் தாங்க அருந்தன்மையும் தான் அவை பல் உயிர் வாங்கிய காலத்தும் மற்றோர் பிரிது இல்லை ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றானும் தாரணிதானே. தாங்கருந் தன்மை அப்படின்னா உயிர்கள் உடலை விட்டு நீங்காத நிலைமை. உயிர் வாங்கிய காலத்தும் அப்படின்னா உயிர்களை கால முடிவில் நீக்கிய காலத்தும் அப்படின்னு அர்த்தம். எழுமை அப்படின்னா 7 பிறவி. யோகாந்தம் அப்படின்னா துரியாதீத நிலை, அதாவது உயிர்கள் மிக தூய்மையாக இருக்கின்ற நிலை அப்படின்னு அர்த்தம். உயிர்கள் உடலை விட்டு நீங்காத வண்ணம் தாங்கிய நிலையிலும் அவற்றை கால எல்லையில் உடம்பினின்று பிரிந்த நிலையிலும் அவற்றை காப்பதற்கு அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. மேல்வரும் 7 பிறவிகளுக்கும் துரியாதீதமான அந்த நிலையில் வான்பூத தலைவனான அந்த சதாசிவனே தாங்கிக் கொண்டு இருக்கிறான். பாடல் 420. ஞானத்தையும் உடலையும் வழங்குவான் அணுகினும் சேயவன் அங்கியின் கூடி நணுகினும் ஞான கொழுந்து ஒன்று நல்கும் பணிகினும் பார்மிசை பல்லுயிர் ஆகி தணிகினும் மண் உடல் அண்ணல் செய்வானே. சேயவன் அப்படின்னா தொலைவானவன், அங்கி அப்படின்னா மூல அக்னி, ஞான கொழுந்து அப்படின்னா சிவனது அருள், மண்ணுடல் அப்படின்னா மேன்மையான உடல், தூய்மையான உடல் அப்படின்னு சொல்லலாம். மண் அப்படின்னா கழுவுதல். சிவன் உயிர்களுடன் கலப்பினால் கூடியிருக்கும் நிலையில் அவனை புறத்தே போய் தேடினாலும் அவர்களுக்கு தொலைவாக இருப்பான். அவரவரிடம் உள்ள அக்னி கலவையை தூண்டி பிரம்மரந்திரம் போய் நெருங்கினாலும் அருளை வழங்குவான். உலகின் மீது பல பிறவி எடுத்து வணங்கினாலும் அந்தந்த பிறவி தோறும் உயிர்களுக்கு பணி செய்தாலும் எம் இறைவன் உடம்பை தந்து அருளுவான். பிரிவு 11. சங்காரம். சங்காரம் அப்படின்னா அழித்தல் அப்படின்னு அர்த்தம். இறைவனின் அருள் செயல்களுள் இதுவும் ஒன்று. சிவனே உருத்திரனாய் சங்காரம் செய்கிறான். பாடல் 421. அழிவாம் அருள் செயல்கள் அங்கி செய்து ஈசன் அகல் இடம் சுட்டது அங்கி செய்து ஈசன் அலைக்கடல் சுட்டது அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது அங்கி அவ் ஈசர்க்கு கை அம்புதானே. அங்கி அப்படின்னா தீ, கடல் சுட்டது அப்படின்னா கடல் நீரை வற்றும்படி செய்தது. அசுரர் அப்படின்னா திரிபுரங்களை உடைய அசுரர் மூவர். அகலிடம் அப்படின்னா பிருத்துவி, அதாவது சுவாதிட்டானம். அலைக்கடல் அப்படின்னா மணிப்பூரகம். இவ்விடங்களின் செயல்களை காமம் முதலிய இச்சையை அழித்தலே அகல் இடத்தையும் அலைக்கடலையும் சுட்டதாகும். அசுரரை சுட்டது அப்படின்னா மும்மலங்களை அழித்தது அப்படின்னு அர்த்தம். இறைவன் தீயை பெருக செய்து பரந்த உலகத்தை அழித்து அருளினான். அதே போன்றே அக்கினியால் அலைக்கடலை வற்றி போகும்படி செய்தான். அக்கினியால் அசுரரை அழித்து அருளினான். அந்த தீயே அச்சிவபெருமானுக்கு கையில் விளங்கும் அம்பு ஆகும். பாடல் 422. 3 சங்காரம். இளையங்கள் மூன்றிலும் ஒன்று கற்ப
உரைப்பாந்தாம் நிலை அன்று இழிந்தமை நின்று உணர்ந்தேனால் உலைத்தந்த மெல் அரிபோலும் உலகம் மலைத்தந்த மாநிலம் தான் வெந்ததுவே. இலயம் அப்படின்னா பிரளயம். ஒருவர் உறக்கத்தில் உடம்பினின்றும் நீங்கி நிற்கும் நிலை தினப்பிரளயம். இறந்த பின்பு உடம்பினின்று நீங்கிய நிலை நடு பிரளயம். மகா பிரளயம் உலகத்தில் உள்ள உயிர்கள் யாவும் ஒரு சேர அழிதல். எனவே இவ்வகையில் அழிப்பு எனப்படும் சங்காரம் 3 ஆகும். தினப்பிரளயம், நடுப்பிரளயம், பெரும் பிரளயம் என்ற 3ல் கற்பத்தின் முடிவில் வரும் பிரளயம் ஒன்றே ஆகும். இந்த உலகங்களின் நிலை அன்று அழிந்தவற்றை நான் ஞான கண்ணால் கண்டேன். கற்ப முடிவில் உலையிலே இடப்பட்ட அரிசி கீழும் மேலுமாக சுழழுவதை போன்று இந்த உலகம் பிரளயத்தில் சுழலும். அப்போது குறிஞ்சி முதலிய பெரிய நிலம் எரிந்து அழியும். பாடல் 423. மூலாகினியை பானமான சிரசின் மேல் ஏற்றுபவர்க்கு கற்ப முடிவு வியப்பில்லை. பதம் செய்யும் பாரும் பனிவரை எட்டும் உதம் செய்யும் ஏழ்கடல் ஓதம் முதலாம் குதம் செய்யும் அங்கி கொழுவி ஆகாசம் விதம் செய்யும் நெஞ்சில் வியப்பு இல்லைதானே. பதம் செய்யும் அப்படின்னா பக்குவம் செய்யும். பார் அப்படின்னா பூமி, அதாவது சுவாதிட்டானம். வரை அப்படின்னா மலை. வரை எட்டும் அப்படின்னா மலை 7ம் மூலாதாரத்தை சுற்றி உள்ளவை அப்படின்னு சொல்லுவாங்க. குதம் செய்யும் அக்னி அப்படின்னா மூலாக்னி. ஆகாச விதம் செய்தல் அப்படின்னா மூலாக்னியை தோண்டி உணர்வை சிரசின் மீது ஏற்றி நிலை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். சீவர்களுக்கு பக்குவம் செய்யும் பூமி, பனிமிக்க மலை, மகிழ்ச்சியை உண்டாக்கும் 7 கடல்களின் பெருக்கம் முதலியவை எல்லாம் கொதிக்கும்படி செய்கின்ற தீயை மூட்டி வெட்ட வெளியாய் ஆக்குவாரது மனதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. பாடல் 424. சிவபெருமான் சீவர்களுக்கு பக்குவம் கொடுத்து மீண்டும் ஒடுக்கிக் கொள்ளல். கொண்டல் வரை நின்று இழிந்த குலக்கொடி அண்டத்துள் ஊறியிருந்து என் திசை ஆதி ஒன்றின் பதம் செய்த ஓம் என்ற அப்புற குண்டத்தின் மேல் அங்கி கோழி கொண்டானே. கொண்டல் அப்படின்னா மேகம். மேகம் படிந்த மலை கொண்டல் வரை அப்படிங்கிறது, அதாவது அது ஒளிமண்டலம். குலக்கொடி அப்படின்னா கூட்டத்துடன் கூடிய ஆதி சக்தி. அப்புற குண்டம் அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள தீ குண்டம். தகுதியாக்கி கொள்வதே கோழி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சிவன் தலையின் மேல் உள்ள ஒளிமண்டலத்தில் இருந்து கீழே இறங்கிய ஆதி சக்தி உடலை சுற்றியுள்ள ஒளிமயமான அண்ட கோஷத்தில் பொருந்தி திரோதான சக்தியோடு கூடி சீவர்களை பக்குவம் செய்து பிரணவமான மூலாதாரத்தில் உள்ள குண்டத்தின் மீது எழும் தீயை மீண்டும் தன்னுடன் ஒடுக்கிக் கொண்டு விளங்குவான். பாடல் 425. 3 சங்கார நிலைமை. நித்த சங்காரம் உறக்கத்து நீள் மூடம் வைத்த சங்காரமும் சாக்கிராதீதம் ஆம் சுத்த சங்காரம் தொழில் அற்ற கேவலம் உய்த்த சங்காரம் பரன் அருள் உண்மையே. நித்த சங்காரம் அப்படின்னா நாள் சங்காரம், நாள் ஒடுக்கம், நாள்தோறும் கொள்ளும் உறக்கமே ஒரு சங்காரம். சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்பன மக்கள் நாள்தோறும் அடையும் 5 அவஸ்தைகள். எல்லா கருவிகளுடன் தொழில்படும் நிலை சாக்கிரம். இது விழிப்பு நிலை. எல்லா கருவிகளும் நீங்கிய நிலை சாக்கிராதீதம். கேவலம் அப்படின்னா சகல நிலையிலே கருவிகளுடன் கூடாதிருக்கும் யோக நிலை. உய்த்த சங்காரம் அப்படின்னா உயிர்களை அருளில் செலுத்தும் ஒடுக்கம். தின பிரளயம் என்பது உறக்கத்தில் ஒன்றையும் அறிந்து கொள்ளாமை. அமைத்த சங்காரம் என்பது கருவி கழன்ற நிலைமை. சுத்த சங்காரம் என்பது செயலின்றி ஒன்றும் விளங்காது இருக்கும் நிலைமை. சிவனது அருளில் பொருந்த செய்வதே உண்மையான சங்காரம் ஆகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சங்காரம் என்ற பிரிவில் மொத்தம் 10 பாடல்கள் இருக்குங்க. மீண்டும் 426வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.